வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 6 யூனிட் 6ல நம்ம பார்த்தோம்னா, ஹிஸ்டரி பார்ட், லிட்டரேச்சர் பார்ட் 2ஆ இருக்கு. தமிழ்நாட்டோட வரலாறு இருக்கு, தமிழ் இலக்கியமும் இருக்கு. நம்ம இதுல வரலாறு பார்ட் மட்டும் பார்க்க போறோம். டிஎன்பிசில நமக்கு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, நிறைய கேட்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, நாடி, நரம்பு, ரத்த, சதை எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டை பத்தின வெறி ஊறி போன ஆளா இருக்கணும் அப்படிங்கறதுனால நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. சோ நம்ம இந்த வீடியோல கொஸ்டின் வச்சு தமிழ்நாடு ஹிஸ்டரியை நல்லா ரிவிஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருன்னு கேக்குறாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சர்வேயர், நமக்கு அதோட டைரக்டர் ஜெனரலாவே இருக்கிறவரு அலெக்சாண்டர் கனிகோம். 1861 தான் ஏஎஸ்ஐ ஃபார்ம் பண்றாங்க. இதுல சர்ஜான் மார்ஷல் பார்த்தோம்னா நமக்கு அந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா எக்ஸ்கவேட் பண்ணும்போது அவர் வந்து நமக்கு தலைவரா வந்து இருந்திருப்பாரு. அடுத்தது சார்லஸ் மேசன் தான் முதல்ல அங்க போய் பாப்பாருன்னு சொல்லி புக்ல கொடுத்துருப்பாங்க. ஐவிசி சம்பந்தப்பட்டது. பட் ஏஎஸ்ஐயோட முதல்ல யாருன்னு பார்த்தா அலெக்சாண்டர் கன்னிகோம். இன்னொன்னு, கன்னிங்ஹாம் இருக்கும் பொழுதே அவருமே ஐவிசி சைட்டுக்கு போயிருப்பாரு. அப்போ சில பொருட்கள் கிடைச்சிருக்கும். ஆனா இவரால நம்ப முடியாது, இவங்களுக்கு 5000 வருஷம் வரலாறு இருக்க போதா அப்படின்னு சொல்லி அவர் ஏத்துக்க மாட்டார். சர்ஜான் மார்ஷல் தான் வந்து பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஹரப்பாவுடைய காலம் 3.25 to 2.25, அதாவது 3250 இருந்து 2750 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிட்டு நமக்கு 2000 வருஷம் ஆச்சு, அங்கிட்டு 3000 வருஷம்னா ஐவிசியோட ஹிஸ்டரி 5000 இயர்ஸ். இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி மொகஞ்சதாரோல நமக்கு ஒரு சிலை கிடைக்கும். டான்சிங் கேர்ள், ஒரு நடனம் ஆடக்கூடிய மங்கையினுடைய சிலை, அது வெண்கல சிலை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வெண்கலத்துல சிலை செய்யணும்னா அப்ப எந்த மாதிரி டெக்னாலஜி இருந்திருக்கும் அப்படின்னு மிரண்டு போறாரு சர்ஜான் மார்ஷல். சரியா? சோ அடுத்தது பார்க்கலாம். அகழ்வாராய்ச்சி பகுதியில் எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் மார்ட்டிமர் வீலர். சோ மார்ட்டிமர் வீலர், வீல் அப்படின்னம்னா மேட்ல வீல் ஏறது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம். அரிக்க மேடு, மார்ட்டிமர் வீலர் அரிக்க மேடு. பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் ராபர்ட் புரூஸ்பூட் அப்படிங்கிறவர் தான் பல்லாவரம். அடுத்து காயல் பட்டணத்துக்கு 2 முறை வந்து போனவர்னு புக்ல இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கமெண்ட்ல கேட்டிருந்தேன், போட்டிருந்தீங்க. வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ காயல் பட்டணத்துக்கு 2 முறை வந்து போனார்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூருக்கு வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ரூ ஜாகோர் அப்படிங்கிறவர் தான் ஆதிச்சநல்லூருக்கு முதலில் ஆய்வை மேற்கொண்டவர். அதுவும் நமக்கு புக்ல இருக்கும். அடுத்து ஆண்ட்ரூ ஜாகோருக்கு அப்புறம் பார்த்தோம்னா அலெக்சாண்டர் ரே அப்படின்னு சொல்லி ரேவும் வந்து ஆதிச்சநல்லூரை ஆய்வு செஞ்சிருப்பாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சி ஆதிச்சநல்லூர். அடுத்து எந்த ஊரு எந்த பிளேஸ். இப்போ குரூப் 1ல பார்த்தோம்னா என்ன கிடைச்சதுன்னு வரைக்கும் கேட்டிருந்தாங்க. கீழடியில பார்த்தா உரைக்கிணறு, ஒரு விருதுநகர் வெம்பக்கோட்டையில வந்து நமக்கு பார்த்தோம்னா சங்கு வளையல்கள். அது குரூப் 1 முதல்ல இடம் கேட்டாங்க, அப்புறம் அங்க என்ன பொருள் கிடைக்குது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நம்மளுடைய யூனிட் 6 மெட்டீரியல் அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் நம்ம. சரியா? சோ ஆதிச்சநல்லூர் நமக்கு தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி பார்த்தோம்னா சிவகங்கை. சோ கீழடியவே ஒரு 7-8 தடவை கொஸ்டினா கேட்டாங்க. முக்கியமானது. இப்ப கூட கீழடியை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டேறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. நம்முடைய மாநில முதலமைச்சரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாரு. அப்புறம் மற்ற அரசியல் தலைவர்களுமே வந்து ஏங்க கீழடி ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்டோம். அடுத்தது கீழடியை பத்தின கேள்விதான். கீழடின்னு சொன்னோடனே நமக்கு ஏதோ மதுரையை நினைச்சிடக்கூடாது. மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் ஒரு பேராகிராஃபா கொடுத்துட்டு இது எங்க இருக்கு. இன்னொன்னு, திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. அவர் ஒடிசா கேடர் ஐஏஎஸ் ஆபீசரா வந்து ரிட்டையர் ஆனவர். அவர் என்னன்னா, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஊர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாட்டு ஊர் பெயர்கள் அப்படிங்கிறாரு. அதாவது இங்க கொற்கை, பொருணை, மாசாத்தியார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதாவது சங்க இலக்கியத்துல மூதின் முல்லைன்னு ஒரு துறை இருக்கும். மகளிருடைய வீரத்தை பாடுவது. அந்த ஒக்கூர் எல்லாம் அங்க இருக்கு அப்படின்னு ஊர் பேரெல்லாம் அங்க இருக்கு. அப்படி ஒரு ஊர் 2 ஊர் இல்ல, 400 ஊர் பேர். அப்ப இவரோட தியரி படி என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு நம்ம எல்லாருமே ஐவிசில நம்ம இருந்திருப்போம். அங்க வந்து அந்த ஏரியா அழிஞ்சு போகும்போது நம்ம ஊரை காலி பண்ணிட்டு இங்க வந்திருப்போம். வரும்பொழுது நம்ம ஊர் பேர் வைக்கும் பொழுது நம்ம அந்த பழைய ஊர் பேரை இங்க வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பவும் நம்ம புதுசா ஒரு இடத்த வந்து ஒரு பிளாட் போறோம்னு வச்சுக்கோங்க. விவசாய நிலங்களை அழித்து ஒரு பிளாட் போடும்போது அங்க ஊர் பேர் வைக்கும் போது கம்பன் நகர், வள்ளுவர் நகர், கண்ணகி நகர்னு பேர் வைப்போம். ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுனால. அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி வச்சிருக்காரு. அடுத்தது, கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது. கல்வெட்டுகள்ல என்னன்னா, இந்த காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு. காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு தான் இந்த பழைய நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அந்த தமிழக அரசனுடைய கூட்டணி பத்தி சொல்லக்கூடியது காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கு. உத்திரமேரூர் பொறுத்த வரைக்கும் முதலாம் பராந்தகன், அதாவது பிற்கால சோழர்கள்ல நம்ம ராஜராஜ சோழன்,
அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து 2ஆம் பராந்தகன், அதுக்கு முன்னாடி 1ஆம் பராந்தகன் இருக்கும்போது அதுல உத்திரமேரூர் கல்வெட்டு குடவோடையை பத்தி சொல்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரவி கீர்த்தி ஐகோலே கல்வெட்டு. ஐகோலே கல்வெட்டு 2ஆம் புலிகேசி ஹர்ஷரை ஜெயிச்சதை பத்தி சொல்லுது. அந்த 2ஆம் புலிகேசிய நம்மாளு நரசிம்மவர்ம பல்லவன் வாதாபியிலேயே போய் தோற்கடித்து வாதாபி கொண்டான், வாதாபியை தீக்கிரையாக்கினார், வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் பார்த்தோம்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது நமக்கு குப்தர்கள்ல சமுத்திரகுப்தருடைய தென்னிந்திய படையெடுப்பை பத்தி சொல்லுது. அந்த படையெடுப்பை பார்த்துட்டு தான் சமுத்திரகுப்தர ஸ்மித் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவரை வந்து இந்திய நெப்போலியன் என்று அழைக்கிறாங்க. அந்த கல்வெட்டுக்கு யாரு காரணம் பார்த்தா அரிசேனர். அடுத்தது தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர்னா ராபர்ட் ப்ரூஸ்பூட் தான் கண்டுபிடிச்சாரு. பல்லாவரத்துல இருந்து ஆய்வு செய்தவர் ராபர்ட் ப்ரூஸ்பூட். அடுத்த கேள்வி, பண்டைய கால தமிழர்களின் வணிக தொடர்பு நடவடிக்கை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை? காவிரி பூம்பட்டினம் அனுராதாபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. காவிரி பூம்பட்டினத்தை பூம்புகார்னு சொல்லுவோம். அனுராதாபுரம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இலங்கையில இருக்கக்கூடியது. இந்த அனுராதாபுரத்தை வந்து நம்மளுடைய ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் எல்லாருமே வந்து நமக்கு கைப்பற்றியிருக்காங்க. ஏன்னா போர் செஞ்சு அங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க. சோ அனுராதபுரம் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்குது அப்படிங்க நமக்கு தெரிஞ்சிருந்தா இதை நம்ம வந்து தப்புன்னு சொல்லிடுவோம். அடுத்து அல்லங்காடி மற்றும் நாலங்காடி என்று 2 வகை சந்தை இருந்தது. மதுரை வந்து தூங்கா நகர் அப்படிங்கிறாங்க. 24 மணி நேரமே மதுரை இயங்கி கொண்டு இருக்குமா. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுல நாள் அங்காடினா பகல் நேரத்துல இருக்கிற கடை. அல் என்றால் அல்லும் பகலும் அப்படிம்பாங்க. அப்ப அல்லு என்றால் இரவு. அப்ப அல்லங்காடினா இரவு நேர அங்காடிகள் 2மே இருந்திருக்கு. அடுத்தது பழங்கால தமிழர்களுடைய யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். யவனர்கள் அப்படின்னா கிரேக்கம். கிரேக்கத்துல இருந்து கிரீக் நாடுங்கிறது ஒரு நாகரிகத்தின் உச்சம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்திலேயே கொலோசியத்துல சண்டை போட்டதுல இருந்து சாக்ரட்டிஸ் முதற்கொண்டு தத்துவ ஞானிகள் எல்லாத்துக்கும் தந்தைகள் ஃபாதர் ஆஃப் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. அந்த கிரேக்கர்கள் தமிழ்நாட்டுல நம்ம வந்து என்னன்னா வாயில் காவலர்களாக வாட்ச்மேனா நம்ம வச்சிருந்திருக்கிறோம். இது நம்முடைய சிறப்பு, யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதே யவனர் மாதிரிதான் உப்பு விற்கிறவங்களை உமனர்கள், உப்பு வணிகர்கள் உமனர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி வரும். சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 and 3 கரெக்ட். பழங்கால தமிழர்கள் யவனர்கள் வணிக தொடர்பு கிரேக்க நாட்டோட வணிக தொடர்பு சொல்லி. தென் இது சரியான ஒண்ணு. காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் தப்பு. சோ 2 and 3 இஸ் ஆன்சர். அடுத்தது இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர். இந்த ஹிப்பாக்ரட்டிஸ் வந்து இப்ப நம்ம வாங்கக்கூடிய மெடிசன் அலோபதியினுடைய ஃபாதர். நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம், ஊசி போடுறோம், எல்லாமே பண்றோம். அந்த மெடிசனுடைய ஃபாதர் ஹிப்பாக்ரட்டிஸ். அந்த ஹிப்பாக்ரட்டிஸே மிளகை வந்து என்ன சொல்றாரு, இந்திய மருந்து அப்படிங்கிறார். மிளகுக்கு அவ்வளவு பவர் இருக்கான். அந்த மிளகை சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல ஹிப்பாக்ரட்டிஸ் அப்பவே சொல்லியிருக்காரு. அடுத்தது ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளனி தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படிங்கிற புக்ல ஃபர்ஸ்ட் எம்போரியம்னா பேரங்காடி எங்க இருந்தது அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து முசிறி. இந்த கொஸ்டினை 2 தடவை கேட்டிருக்காங்க. ஒரு தடவை இப்படி கேட்டதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை என்னன்னா முசிறியை பேரங்காடின்னு சொன்னவர் யாரு, எந்த நூலுல? பிளனி தன்னுடைய இயற்கை வரலாறு சொல்லியிருக்காரு. அப்போ அது முக்கியமான ஒண்ணு. முசிறியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா சேரர்களுடைய துறைமுகம். கொற்கை நற்றிரம் படரா கொற்கை வேந்தே. கொற்கை என்றால் முத்து, முத்துக்கு தலைவர் பாண்டியர்களுடைய நம்ம துறைமுகமா இருக்கக்கூடியது தூத்துக்குடி. அடுத்து காவிரி பூம்பட்டினம் சோழர்களுடையது. காவிரியில இருந்தா கண்ணகி போய் அது 3 வேந்தர்களை இணைக்கிற மாதிரி சிலப்பதிகாரத்தை போட்டிருப்பாரு நம்மால் இளங்கோவடிகள். அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய அந்த ஆரம்பத்துக்கு அப்புறம் யூனிட் 6 எப்படின்னா இடையில அதுக்கப்புறம் என்னன்னா சங்க காலம், சங்கம் மருவிய காலம். இந்த சங்கம் மருவிய காலத்துல களப்பிரர் காலம் அல்லது இருண்ட காலம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா பல்லவர்கள், பல்லவர்களுக்கு அடுத்து சோழர்கள், சோழர்களுக்கு அப்புறமா நமக்கு திரும்ப பிற்கால பாண்டியர்கள். பாண்டியர்கள் ஆட்சி செய்யும் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பாண்டியர்கள் சுந்தர பாண்டியன் வீரபாண்டியன் சண்டை போட்டு டெல்லிக்கு பஞ்சாயத்து போய் அங்கிருந்து அலாவுதீன் கில்ஜி மாலிகாபூரை இங்கே அனுப்பிச்சு அவன் மதுரையை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் மதுரையில வந்து சுல்தான்கள் ஆட்சி நிறுவப்பட்டு அதை மீட்டெடுக்கிறதுக்காக குமார கம்பண்ணா வந்து இந்த குமார கம்பண்ணா வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் அங்க பிரச்சனை இருந்து தென் வந்து பார்த்தோம்னா பாளையக்காரர் முறை வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசுல அவங்க இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம்னா பாளையக்காரர் முறை. அந்த பாளையக்காரர்கள் ப்ராப்பரா எல்லாத்துக்கும் வரி கட்டுறாங்க. அதுலதான் வந்து பிரச்சனை வருது. தென் வந்து பிரிட்டிஷ் வந்து உள்ள போறாங்க. அப்ப ஏர்லி எஜுகேஷன்ல இருந்து நமக்கு அடுத்தது ஆரம்பிக்குது. இதுல
புலித்தேவர். புலித்தேவர் நெற்கட்டும் செவல். அவருடைய கோட்டைகள் வந்து 3 இருக்கும். நெற்கட்டும் செவல், பனையூர், வாசுதேவநல்லூர். இது 3யுமே 1761 மே மாசம் 16ஆம் தேதி நம்ம ஆள் யாரு எப்படி பார்த்தோம்னா மருதநாயகம் வந்து புடிச்சு போடுவாப்ல. சரியா? சோ புலித்தேவர் நெற்கட்டும் செவல். மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் பார்த்தோம்னா சிறுவயல் அவங்களுடைய தலைமையகம். சிறுவயல் தலைமையகம். தென் கோபால் நாயக்கர். திண்டுக்கல் கோபால் நாயக்கர். திண்டுக்கல் கோபால் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், ஆனைமலை தனியதுள் நாயக்கர் அப்படின்னு புக்ல தெளிவா கொடுக்கும். திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவர் கோபால் நாயக்கர் தலைமையில. சோ அப்ப அதை வச்சு ஈஸியா நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம். புலித்தேவர் நெற்கட்டும் செவல், மருது சகோதரர்கள் சிறுவயல் 1, கோபால் நாயக்கர் திண்டுக்கல் 2, யதுல் நாயக்கர் வந்து பார்த்தோம்னா ஆனைமலை. அடுத்தது பாளையக்காரர் முறையை பத்தினது வச்சு. இந்த பாளையக்காரர்களை இப்பதான் சொன்னேன் நானு. குமார கம்பண்ணா வந்து மீட்டதுக்கு அப்புறமாவும் இவங்க என்னன்னா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கல. இதுல என்னன்னா மதுரையில பாண்டியருடைய கோட்டை, மதுரை கில்லியில பாக்குற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டலை அப்படின்பா அப்படி இல்ல. அந்த மாதிரி வந்து பார்க்கும் பொழுது பஞ்ச பாண்டியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சோழர்களுக்கு சண்டை வரும்போது பஞ்சாயத்து விஜயநகர பேரரசுக்கு வருது. சோ கிருஷ்ணதேவராயர் நாகப்ப நாயக்கர் அனுப்பிச்சு வைக்கிறார். அது என்னன்னு பாருன்ட்டு. நாகப்ப நாயக்கர் போய் மதுரைய கைப்பற்றாரு. ஆனா திரும்ப விஜயநகர பேரரசுடைய கிருஷ்ணதேவராயிட்ட கொடுக்கல. அவரே வச்சுக்கிறார். என்ன பண்ணலாம் நாகப்ப நாயக்கரை அப்படின்னு யோசிக்கும் பொழுது யாரையாவது நம்ம வந்து நம்மளே படையெடுத்து போயிடுவோமா அப்படின்னு நாகப்ப நாயக்கருடைய சொந்த மகன் விஸ்வநாத நாயக்கர் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறார். அவர் அங்கதான் வளர்றாரு. நான் போயிட்டு வரேன். ஏன்னா உங்க அப்பா எதிர்த்து நீயே சண்டைக்கு போவியா? நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவர் மட்டுமா அப்பா? நீங்களும் உங்களே நான் அப்பா மாதிரி தான் பாத்துருக்கேன்னு சென்டிமெண்டா பேசி படையெடுத்து போய் சொந்த அப்பாவையே தோற்கடிச்சு கூட்டு வர்றாரு. கட்டி தூக்கிட்டு வர்றாரு. கட்டி தூக்கிட்டு வந்தோடனே கிருஷ்ணதேவராயருக்கு இம்ப்ரெஸ் ஆகி போச்சு. என்னடா அது அப்பாவே கட்டி தூக்கிட்டு வந்துட்டானே, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, ஒண்ணு வேண்டாம், எங்க அப்பாவை கொல்லாம உயிரோடு விட்டீங்கன்னா போதும் அப்படின்னு கேட்டோன்னே, என்னடா பாஷா படத்துல மாதிரி மாத்தி மாத்தி எல்லாம் பாசமா இருக்கீங்களே அப்படின்ட்டு, உங்க அப்பா எதுக்காக மதுரையை கொடுக்காம இருப்பான்? உனக்கு கொடுக்கறதுக்காக தானே. அவன் மட்டும்தான் உனக்கு அப்பனா? நான் இல்லையா? நான் உன்னை புள்ள மாதிரி தானே பாக்குறேன். மதுரையை நீ வச்சுக்க அப்படின்னு விஸ்வநாத நாயக்கர்கிட்ட மதுரையை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த மதுரைய விஸ்வநாத நாயக்கரும் அரியநாத முதலியும் சேர்ந்து எப்படி நிர்வகிக்கலாம் யோசிக்கும் பொழுதுதான் 72 பாளையங்களாக பிரிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா அரியநாத முதலியோடுது. அதுதான் இங்க கொஸ்டினா வந்திருக்கு. இது முதல்ல எங்க இருந்து எடுத்துட்டாங்க? வாரங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்தரின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசியல் பாளையக்காரர் முறை நமக்கு அங்க இருந்தா எடுத்துட்டாங்க. 10th புக்ல அழகா போட்டிருப்பாங்க. தென் மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதன் உதவியோடு தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். கரெக்ட். அடுத்தது பரம்பரையாக 72 பாளையங்கள் தான் கரெக்ட். இங்க 92ன்னு கொடுத்ததுனால இது தவறு. 72 பாளையங்கள். 72ங்கிற நம்பர் ஏற்கனவே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆர்டிகல் 72 ஞாபகம் வச்சிருப்போம். குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரம். அது மட்டும் இல்ல, முதல் காங்கிரஸ் மாநாட்டுல தமிழ்நாட்டுல இருந்து போய் கலந்துக்கிட்டவங்க 72. அப்ப 72ங்கிற நம்பர் ஏற்கனவே உள்ள இருக்கு. அதோட பாளையக்காரர்களை உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபைல்ல. சோ இப்ப இதுல 3மே கரெக்ட். 4வது மட்டும்தான் தப்பு. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 1639ல பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் அந்த டே வந்து சென்னையை விலைக்கு வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க மசூலிப்பட்டினத்தில் இருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் தோழி இருக்காங்க. சென்னைக்கு வந்து போறதுக்கு சிரமமா இருக்கு. அதனால என்னன்னா சென்னையை வாங்கிடுவோம் அப்படின்னு சென்னையை வாங்கிட்டாப்ல. அப்படி வாங்கி 1640 அங்கதான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறார். டேவிட் கோட்டை கடலூர். தமிழ்நாடு மொத்தத்தையும் பிடிக்கிறதுக்கு இவங்க ஸ்கெட்ச் போட்டது எங்கன்னா ஒன்னு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இன்னொன்று டேவிட் கோட்டை. ராபர்ட் கிளைவ் இந்தியாவை வென்றவர், கான்டினென்டல் எம்பரர். திருச்சிராப்பள்ளி முற்றுகையப்ப டாக்டிக்கலா திருச்சி போனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஆற்காடு போனா மொத்தத்தையும் பிடிச்சிடலாம் சொல்லி கடலூர்ல இருந்து திருச்சி போவான்னு எதிர்பார்த்து இருந்த ராபர்ட் கிளைவ் ஆற்காட்டுக்கு போய் எல்லாத்தையும் முடிப்பாப்ல. ஆனா இந்த டேவிட் கோட்டை, கடலூர்ல இருக்கக்கூடிய டேவிட் கோட்டைய இவங்க கட்டல, ஏலத்துல எடுத்திருக்காங்க. அதுவும் லேட்டர் பீரியட் ஆஃப் டைம். சோ முதல்லனா ஜார்ஜ் கோட்டை. வில்லியம் கோட்டை பொறுத்த வரைக்கும் 1696 தான் கட்டுறாங்க. சோ அப்ப முதல்ல வர இது வந்து பெங்கால்ல. சோ பெங்கால், அதுக்கப்புறம் இது வந்து கடலூர், இதுதான் சென்னை, இதான் முதல்ல வருது. ஆக்ரா கோட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் கட்டல. இவங்க கேட்கறது என்னன்னா ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டைன்னு கேட்கறாங்க. ஆக்ரா கோட்டையை கட்டினவர் அக்பர். ஆக்ராவை நிர்மாணித்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிக்கந்தர் லோடி வருவார். லோடி டைனாஸ்டியில முகலாயர்களுக்கு முன்னாடி லோடிகள் இருப்பாங்க. லோடி இப்ராஹிம் லோடி பாபர் வந்து முதல் பானிபட் போர்ல தோக்கடிச்சுதான் இந்தியாவுக்குள்ள முகலாய பேரரசை நிறுவப்படும். அப்ப அவங்க நிர்மாணிச்சது ஆக்ரா. அந்த ஆக்ரால தான் நமக்கு அக்பர் வந்து கோட்டையை கட்டுறாரு. அடுத்த கேள்வி பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் தமிழ்நாட்டுல இருந்து தான் இந்தியாவே கேப்சர் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. இப்போ முதல்ல இவங்க வந்து போர்னு பண்ணும் பொழுது
கூற்று காரணத்தில் இருக்கக்கூடியது. கர்நாடகாவினுடைய நவாப் அன்வாருதீன் எதிர்த்து போரிட 1746 ஒரு படையை அனுப்பினார். அன்வாருதீன் வந்து பார்த்தோம்னா நவாபாக நியமிக்கப்படுகிறார். யாருன்னு பார்த்தா ஹைதராபாத் நிசாம். ஹைதராபாத்துடைய நிசாம் அசப்சா அல்லது நிசாம் உல்முல்கே தலை தான். ஹைதராபாத்தோட தலை தான் ஒட்டு சவுத் இந்தியாவும் கண்ட்ரோல் பண்றாப்புல. அவரு பார்த்து இவர் தான் நவாப்னா அவர் தான் நவாப். அப்படித்தான் அன்வாருதீனை போட்டிருக்காங்க. ஆனா இந்த நவாப் பதவிக்கு ஆசைப்பட்டது யாருன்னு பார்த்தா சந்தா சாஹிப். தான் தான் ஆகணும்னு. ஏன்னா மீனாட்சி அப்படிங்கிற மதுரை நாயக்கர், மதுரையினுடைய கடைசி நாயக்கர் மீனாட்சி விஷம் குடிச்சு சாகிறதுக்கு காரணம் அந்த சந்தா சாஹிப். அப்போ அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்து அன்வாருதீன் வந்துடுறாப்புல. அன்வாருதீன் எப்படா போட்டு தரலாம்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் நமக்கு என்னன்னா பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே. டியூப்ளே வந்து இந்தியா ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாப்புல. ஆனா அவர்கிட்ட இருக்கிறது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிய பேஸா வச்சு அலெக்சாண்ட்ரோ நெப்போலியனோ நினைச்சா கூட இந்தியாவை பிடிக்க முடியாது. ஆனா வங்காளத்தை பேஸா வச்சு யாரு வேணாலும் இந்தியா ஃபுல்லா ஆள முடியும். ஏன்னா வங்காளம்ங்கிறது ஜாகிரபியில சொல்லியிருக்கேன் நானு. மோர் ஃபெர்டைல் லேண்ட், நமக்கு கங்கை சமவெளியுடைய அந்த இடம், விளைச்சல் இருக்கக்கூடிய இடம், அங்கதான் நிறைய பணம் கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம மொத்தமா பிடிக்க முடியும். அதனாலதான் ராபர்ட் கிளைவ் வின் பண்றாரு. டியூப்ளே தோத்து போறாரு அந்த இடத்துல. சோ இப்ப இந்த நவாப் இருக்கும் பொழுதே 1746 முதல் கர்நாடக போர்ல அடையார வந்து பார்த்தோம்னா யாரு பிடிக்கிறான்னு பார்த்தா டியூப்ளே பிரெஞ்சுக்கார பிடிச்சிடறாப்புல. ஆனா நான் ஒரு தலை இருக்கும்போது என் ஏரியாலே வந்து நீ எப்படி பிரிட்டிஷ்காரங்களுடைய கோட்டையை பிடிக்கலாம் அப்படின்னு அவர் கேட்ட உடனே, உங்களுக்கு தர்றதுக்காக தாங்க இந்த கோட்டையவே நான் பிடிச்சிருக்கேன்னு ஒரு பொய்ய சொல்றாப்புல டியூப்ளே. அப்ப கொடுக்கவே இல்லை. உடனே என்ன பண்றாரு, 10,000 பேர் அனுப்பிச்சு வைக்கிறாரு அன்வாருதீன் தன்னுடைய மூத்த மகனான மாபூஸ் கான் தலைமையில. 10,000 பேர் வந்தோடனே பயந்துருக்கணும் டியூப்ளே. ஆனா பயப்படல. வெறும் 350 பேர் அவங்க ஆளுங்க பிரெஞ்சுக்காரங்க. நம்ம ஆளு ஒரு 750 பேரு. ஒரு 1000 பேருக்குள்ள ஆளை வச்சுட்டு 10,000 பேரை தோற்கடிச்சிட்டாரு. அந்த கோட்டைக்குள்ள ஒளிஞ்சிருக்கவர் தான் ராபர்ட் கிளைவ். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பேர் வர்றாங்கிறது முக்கியம் இல்ல, எது தடிக்கிறவங்க யாரு அப்படிங்கறதா நமக்கு முக்கியம். அதனாலதான் ராபர்ட் கிளைவ் ஒரு தைரியம் வந்திருக்கு. வெறும் 200 பேரை கொடுங்க, நம்ம ஆளுங்க 200 பேரை கொடுங்க, இந்தியாக்காரங்க 300 பேரை கொடுங்க, நான் ஆர்காட்டை கேப்சர் பண்றேன்னு அவனுக்கு வந்து ஒரு தைரியம் வந்திருக்கு செகண்ட் கர்நாடிக் வார் அப்ப. சோ இப்ப ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் பிரிட்டிஷ் தோத்து போறாங்க. அன்வாருதீன் வந்து பார்த்தோம்னா அவருடைய மகன் வந்து தோத்து போறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் கர்நாடிக் வார்ல 1749 அன்வாருதீன் கொல்லப்படுறார். அன்வாருதீன் கொன்ன உடனே அன்வாருதீன் கொன்னா பத்தாது, அவருடைய மகனான முகமது அலியை கொல்லணும் அப்படின்னு திருச்சிக்கு துரத்திட்டு போறாங்க. ஆனால் அந்த இடத்துல ராபர்ட் கிளைவ் கரெக்டா என்ன பண்ணிட்டாப்ல, திருச்சிக்கு போகாம ஆற்காட்டுக்கு போய் ஆற்காடு கேப்சர் பண்ணி சந்தா சாஹிப் பதில் அவரோட பையன் அனுப்பிச்சு விடும்போது அவரோட பையன் ராஜா சாஹிப்பை கொன்னு கூட வரக்கூடிய நம்முடைய மருதநாயகத்தை வந்து என் கூட சேர்ந்துக்கன்னு சொல்லி கூட சேர்த்துட்டு சந்தா சாஹிப்பையும் கொண்டுட்டு முகமது அலியை நவாப்பா உட்கார வச்சு மொத்த தமிழ்நாட்டையும் கண்ட்ரோல் எடுக்கிறாரு ராபர்ட் கிளைவ் 1755. அப்போ இதுக்கெல்லாம் செலவாயிருக்கும்ல முகமது அலி நவாப் பாக்குறதுக்கு. அந்த செலவு பணம் எப்படி கிடைக்கும்? அதுக்கு தான் மதுரையும் திருநெல்வேலியும் நீங்க வச்சுக்கோங்க, அந்த பகுதியில இருந்து நீங்க வருவாய் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால 1755 புலித்தேவர்கிட்ட போய் இவங்க வரி கேட்கறாங்க. ஹரான் போறாரு, தோத்து போறாரு. மாபுஸ்கான் போறாரு, அவரும் தோத்து போறாரு. மூணாவதா மருதநாயகம் போறாரு, ஜெயிக்கிறாரு. மருதநாயகம் போய் ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவரையும் தூக்கா போடுறாங்க. அதுக்கப்புறமா கேப்டன் கேம்பல் போறாரு. கேப்டன் கேம்பல் வந்து பார்த்தோம்னா புலித்தேவரை தோற்கடிக்கிறார். அதோட புலித்தேவருடைய சகாப்தம் வந்து முடிஞ்சு போயிடும். சோ இப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கான அந்த ஆரம்ப புள்ளி 1746 அடையாறு பொருள் தான் இருக்கு. மெட்ராஸ் கைப்பற்ற பிறகு அதை நவாபிடம் ஒப்படைப்பேன் என்ற வாக்குறுதியை பிரெஞ்சு கவர்னர் நிறைவேற்ற தவறிவிட்டார். எஸ், அவரு ஒப்படைக்கல. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பையன் தலைமையில 10,000 பேர் அனுப்பிச்சாரு. சோ இப்ப ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்த கேள்வி, பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின், இது ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. பட் இருந்தாலும் மத்த ரெண்டு இருக்கு. பாளையக்காரர் முறை காகதிய பேரரசின் நடைமுறையில் இருந்தது. அடுத்தது கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின்பு, கான் சாஹிப் அப்படின்னம்னா வேற யாரும் இல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்துல மருதநாயகம் பிள்ளையாக பிறந்து யூசப் கான் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த கான் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல சாஹிப்னு போட்டா ஒரு மரியாதை, அது வந்து ஜீனு போடுற மாதிரி, கான் ஜீனு கூப்பிடுற மாதிரி கான் சாஹிப். அப்ப அந்த கான் சாஹிப் அப்படிங்கிறது மருதநாயகம். அவரை வந்து கொள்றாங்க. இறப்பிற்கு பின்பு புலித்தேவர் நெற்கட்டும் சவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். எஸ், அவர் திரும்ப கேப்சர் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் 3 வருஷம் ஆச்சு புலித்தேவர் அடிக்கிறதுக்கு. ஏன்னா அவருடைய கோட்டைகள் அவ்வளவு பலமானது. நெற்கட்டும் சவலை அவ்வளவு சீக்கிரம் தாக்க முடியாது. எனக்கு பெரிய பெரிய பீரங்கி வேணும்னு கேப்டன் கேம்பல் வந்து கேட்டு வாங்கியிருக்கிறான். தூத்துக்குடி ஹார்பர்ல வந்து பீரங்கி இறக்கி இழுத்துட்டே போயிருக்காங்க. 3 வருஷம் ஆயிருக்கு அங்க போய் நிக்கிறதுக்கே அவங்களுக்கு. சோ கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தை ஈடுபட்டதால்
யூசப் கான், இங்க கான் சாஹிப், இங்க யூசப் கான், 2 பேரும் ஒருத்தர் தான். துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு, அது காரணம் என்னன்னா முகமது அலி. முகமது அலி நவாப். நவாபோட அண்ணன் மாபூஸ் கான். இந்த மாபூஸ் கானால முடியாதத அவர் களக்காடு போர்ல தோத்து போறாரு. அவங்க வீட்டுல வேலை செஞ்சிருக்காரு ஆரம்ப காலத்துல யூசப் கான். அவரு போய் புலித்தேவர் தோற்கடிச்ச உடனே எங்களுக்கு இன்சல்ட்டா போச்சு. நம்மனால முடியல, தோற்கடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு உடனே சாப்பிடும் போது இன்சல்ட் பண்ணிருக்காங்க யூசப் கான. யூசப் கான் என்ன பண்ணிருக்காரு, அருவாள் எடுத்து முகமது அலி வெட்ட போயிருக்காரு. அப்படியே வெட்டியிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல, வெட்ட போயிட்டு அப்படியே விட்டுட்டாரு. உடனே முகமது அலி போயிட்டு நான் ஒரு நவாப்பு, என்னையவே வெட்ட வேண்டாம், நீங்க பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்து யூசப் கான் வந்து கொண்டு விட்டாங்க. அதை படமா எடுக்கிறதுக்காக கமலஹாசன் சார் எவ்வளவு முயற்சி பண்ணாரு, முடியல. ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகள் ஒன்றை தலைமையேற்று, ஒண்டி வீரன் புலித்தேவருடைய நண்பர், கூடயே இருந்தார், சாக வரை கூடயே இருந்தார். அப்ப கட்டபொம்மன் சொன்னா தப்பு. அப்ப இதுல என்னன்னா 1, 2, 3 கரெக்ட். எங்க இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3 ஆகவே சரி. 4th one is wrong. பிகாஸ் ஒண்டி வீரன் புலித்தேவர், கட்டபொம்மன் கூட வந்து கிடையாது. அடுத்தது இந்த வெள்ளக்காரங்க தோற்கடிச்சவங்க எல்லாம் பார்த்தோம்னா மேஜர் பானர்மேன், அக்னியும் மற்றும் மின்னஸ், ஹரானு, அப்புறம் சர்ஜான் கிரடாக்கு. இதுல பானர்மேனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்து பார்த்தோம்னா ராமலிங்கம் ஒருத்தர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் நமக்கு உள்ள ஆள் இருப்பாங்க போட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ அவர் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காப்புல. பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி 1799 தூக்கிலிடப்படுகிறார். அடுத்து கர்னல் அக்னியும் மற்றும் மின்னஸ் மருது சகோதரர் தோற்கடிச்சவங்க. இந்த அக்னியை வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு அளவன். அடுத்து ஹெரான் தான் புலித்தேவர்கிட்ட முதல் அடி வாங்கினவர். இந்திய மண்ணில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் வெற்றி பதிவு செய்யப்படுகிறது. அது புலித்தேவர் ஹெரானை தோற்கடிச்சார். ஏன்னா மாபூஸ் கான் தான் ஏலத்துல எடுத்திருக்கான் 15 லட்சம் ரூபாய்க்கு. அந்த காலத்துல 15 லட்சம் 10,000 கோடி. அப்ப அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணும்ல. மதுரை, திருநெல்வேலி மொத்தமும் எங்களுக்கு சொந்தம். புலித்தேவர்கிட்ட போய் ஹெரான்ட்ட வந்து வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே ஹெரானை வந்து தோற்கடிச்சு விட்டாப்ல புலித்தேவர். அடுத்தது தலைமை தளபதி சர்ஜான் கிரடாக், வேலூர் கழகத்துக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா தொப்பியில சிலுவை போட்ட மாதிரி ஒரு தொப்பி எல்லா பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காரு. அதுதான் வேலூர் கழகத்துக்கு காரணம். எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது சரியான விடையை தேர்வு செய்க. சிவகங்கையின் ராணி வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் சிவகங்கையின் ராணி. அவர் வந்து பார்த்தோம்னா ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்தவங்க. இவங்களை வந்து பார்த்தோம்னா முத்துவடுகிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சிவகங்கைக்கு. காளையார் கோயில் போரில் கொல்லப்பட்ட முத்துவடுகநாதர் ராணி வேலு நாச்சியாரின் கணவர். கரெக்ட் தான். 1722 காளையார் கோயில் சண்டை. பாஞ்சோர் அப்படிங்கிறவன் தான் வந்து கொள்றான். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படை தளபதி குயிலி, இவர் முதல் தற்கொலைப்படை வீரர். மருதுசொகை உதவியுடன் வேலு நாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். இல்ல ஆன்சர் இருக்கா? ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. எல்லாமே கரெக்ட். மருதுசொகை உதவியுடன் வேலு நாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். 1780ல இரண்டாவது மைசூர் போர்னா யாரு வர்றா? ஐதர் அலி, திப்பு சுல்தான். இப்ப ஐதர் அலி அந்த இரண்டாம் மைசூர் போர் நடக்கும் பொழுது 1782ல புற்றுநோயால் இறந்து விடுவார். மரணமே வித்தியாசமான மரணமா இருக்கும். நமக்கு என்னன்னா என்ன கேன்சர்ல சாகுறாரு, வார்ல செத்தாரான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரிதான் நமக்கு முதல்ல டெல்லி சுல்தானியத்துல குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டு, குதிரை மேல உட்காந்து விளையாட்டு, சவுகன் சொல்லுவாங்க. அந்த விளையாட்டு மேல விளையாடும் போது குதிரை மேல இருந்து விழுந்து செத்து போயிருவார். அதே மாதிரி நமக்கு என்னன்னா படிக்கட்டு மேல இடறி விழுந்து படிக்கட்டில் நடக்கும்போது ஹுமாயூன் வந்து கீழே விழுந்து செத்துருவார். ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டம் என்று பொருள். ஆனா அதிர்ஷ்டமே இல்லாதவர், வாழ்நாள் முழுதும் இடறியவர், வாழ்நாளில் இறுதியிலும் இடிச்சு விழுந்தே செத்து போனாரு அப்படின்னு சொல்லி அவருடைய போடுவாங்க. அப்போ அது வித்தியாசமான டெத்து. சோ 1780ல இரண்டாம் மைசூர் போறப்ப வேலுநாச்சியார் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க, ராணியாக முடிசூட்டிக்கிறோம். காரணம் மருது சகோதரர்கள். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கரெக்டா வரி கட்டிட்டு இருப்பாரு. அவரால் கட்ட முடியாம போகும். 3310 பகோடா அந்த மாதிரி பெண்டிங் இருக்கும். அப்ப ராமநாதபுரத்துல சந்திக்க சொல்லி ஜாக்சன் சொல்லியிருப்பான். ஜாக்சனை முன்னாடியே சந்திக்கலாம்னு போனா எங்கேயுமே மீட் பண்ண மாட்டான். பயங்கர இன்சல்ட்டா இருக்கு கட்டபொம்மனுக்கு. கடைசியில சரி ராமநாதபுரத்துல பார்க்கும் பொழுதும் 3 மணி நேரம் நிக்க வச்சே பேசியிருக்கான் ஜாக்சன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். எவ்வளவு கோவம் வரும். அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே இருங்க அப்படின்னு இருக்கான். அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு கட்டபொம்மன் நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. உடனே அங்க இருக்கிற கிளார்க் ஒருத்தர் கொண்டுட்டு சண்டை போட்டு அப்படியே ஓடி வந்துடுறாரு. வந்துட்டு சென்னை கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதுறாரு. நான் இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணலங்க, எல்லாத்தையும் கட்ட வேண்டியது கட்டிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, 1080 கூட இருந்தது, கட்டன்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஜாக்சனை இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஜாக்சனை முதல்ல சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இவர் கமிட்டியில ஆஜராகிறாரு. அந்த கமிட்டியில வில்லியம் பிரவுனு, வில்லியம் ஓரம், ஜான் காசாமேசர். காசு கொடுத்து பிரவுனி வாங்கி ஓரமா போய் சாப்பிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இல்லாட்டி இவங்க பேர் எப்படி ஞாபகம் வைக்கிறது? வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேசர். முடிஞ்சா அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கோட்பாடு வச்சுக்கலாம். இதுல ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணன போது இன்னொரு கலெக்டர் யாரு போடுறாங்கன்னா எஸ்ஆர் லூசிங்டன். அப்ப இதுல அந்த கமிட்டியில இந்த 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேசர். சோ நமக்கு காசு கொடுத்து பிரவுனி வாங்கி ஓரமா போய் சாப்பிடுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 கரெக்ட். இவர் வரமாட்டார். லூசிங்டன் வந்து கலெக்டர். Which one of the following leader not related to திண்டுக்கல் லீக்? தமிழ்ல பாத்துருவோம். கீழ் கண்டவர்கள் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார்? ஏற்கனவே திண்டுக்கல் சொன்னேன் நான் ஒரு பொறுத்துக்கள் வச்சுட்டு. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலையே வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கர். அப்புறம் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் இருக்காரு, தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் இருக்காரு, ஆனமலை தனியதுல் நாயக்கர் இருக்காரு, சிங்கம்பட்டி வந்து சிங்கம் செட்டி வரமாட்டாரு. சோ இவர் மட்டும் ரிலேட்டட் கிடையாது. 1 2 3 தான் ஆன்சர். யார் இல்லைன்னு கேட்டா 4 ஒன்லி இல்ல. அடுத்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனம், அதுக்கு இன்னொரு பேரு ஜம்புத்தீவு. இந்தியாவுக்கு பழைய பேர் ஜம்புத்தீவு. அப்ப அது வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவே இணைக்கிற மாதிரி 20,000 பேர் ஜாதி மதம் எந்த வேறுபாடும் எல்லாம் ஒன்னா திரட்டி இருக்காங்க. அதுல இந்த ப்ரொக்ளமேஷன் பிரகடனத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நவாபோட கோட்டை, ஸ்ரீரங்கம் கோயில் 2 இடத்துல ஒட்டி வச்சிருக்காங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக நாங்கள் போர் தொடுக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். அது 1801 இருந்தாலும் அது அடக்கப்பட்டது. அனைவரும் தோற்கடிக்கப்பட்டனர். 1801 அக்டோபர் 24ல திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்கள் 2 பேரையும் தூக்கில போட்டாங்க. அடுத்தது என்னன்னா பழனி சதி ஆலோசனை. இதை வந்து விருப்பாட்சி சதி ஆலோசனை சொல்லலாம். இதுல வந்து பார்க்கும்பொழுது என்னன்னா புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர். பழனிக்கும் கோயம்புத்தூருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். போற வழியில உடுமல்பேட்டை நமக்கு வந்து பொள்ளாச்சி தாண்டி கோயம்புத்தூர் போகணும். அப்ப அதான் பிளான். இதுல கர்னல் மெக்லிஸ்டர் போர்படை தாக்குதலை தொடங்கினார். நமக்கு தெரியல, இது ரெண்டையுமே தெரியல. இப்பதான் கேள்விப்படுறீங்கன்னா இது ரெண்டும் தெரியல. கானி ஜகான் குதிரை படைக்கு தலைமை தாங்கினார், அதுவும் தெரியாது. 4வது பாருங்க, பழனி சதி ஆலோசனையில் ராணி லட்சுமிபாய் அந்த அம்மா எங்க ஜான்சியில இருந்து இங்க வந்தாங்க. பழனிக்கு எங்கதுக்கு வந்தாங்க அவங்க. இன்னொன்னு இவங்க 1857 சண்டை போட்டவங்க. 1801 இவங்க பிறக்கவே இல்லையே. அப்ப வந்து இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதும், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப இதுக்கு பாருங்க, தொடர்பில்லாத நிகழ்வு இது ஒண்ணு மட்டும்தான் தொடர்பில்லாத. 4 ஒன்லி. ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சு. பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை சரியான கூற்று. கொங்கு பாளையக்காரர், காவிரி, ஓடானலை, அரச்சலூர். COA. 1801, 1802, 3 வராது, 4 வருது. இதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா 1805ல நல்லப்பன் அப்படிங்கிற அந்த கெட்டப்பன் சமையல்காரன் புடிச்சு கொடுத்ததுனால 1805ல ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுகிறார் தீரன் சின்னமலை. சின்னமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. இதுல ஹைதர் அலி திப்பு சுல்தானுடைய திவான் வந்து இந்த பக்கம் வந்துட்டு போகும்பொழுது வரி கலெக்ட் பண்ணிட்டு போகும்பொழுது அதை புடுங்கிட்டு, அவன் பேர் முகமது அலி, அவர்கிட்ட சொல்றாரு யார் புடுங்கினான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ, என்ன சொல்லணும், சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்னமலை புடுங்கிட்டதா சொல்லுன்னு அவருக்கு வந்து பேர் வச்சுக்கிறார், தீரன் சின்னமலை. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். எஸ், இவன் பிரெஞ்சு திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். அப்கோர்ஸ், ஏன்னா எதிரியின் எதிரி நண்பன், an enemy of an enemy is a friend அப்படிங்கிறது 2 3 இடத்துல நமக்கு வரும். ஒண்ணு, இந்த இடத்துல இவர் வந்து பார்த்தோம்னா முதல்ல திப்புக்கு எதிராக இருக்காரு, அதுக்கப்புறம் திப்பு கூட சேர்ந்துக்குவார். ஏன்னா திப்பு ஆங்கிலேயர் அடிக்கிறதுனால. இதே மாதிரி தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு ஜெர்மனி கூட சேர்ந்துக்கலாம். ஏன்னா ஜெர்மனி இங்கிலாந்து அடிக்கிறான், எதிரியின் எதிரி நண்பன், எதிரியின் எதிரி நண்பன் இந்த இடத்துல. அதே மாதிரிதான் ராஜகோபாலாச்சாரி 1967ல டிஎம்கே வெற்றி பெறுவதற்கு டிஎம்கே கூட்டணியில் இருக்காரு. அந்த இடத்துல ஏன் கூட்டணியில் இருக்காரு, ஏன்னா டிஎம்கே வந்து கூட கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்க, அவர் கம்யூனிஸ்ட் பிடிக்காது, கூட இருக்காரு. எதனால, காங்கிரஸை எதிர்க்க வேண்டும், டிஎம்கே காங்கிரஸுக்கு எதிராக இருக்கு, எதிரியின் எதிரி நண்பன், அவரு சாணக்கியர் இல்லையா. அப்ப இதுல 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3வது பாருங்க, 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார், இல்ல பிரிட்டிஷுக்கு எதிராக போராடினார். இது தப்பு. அப்ப 1 2 கரெக்ட். அடுத்தது மிருகங்களின் கொழுப்பு பூசப்பட்ட கேள்வியை படிச்சிருவோம். பின் வருவனவற்றும் எவை 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்திற்கான காரணங்கள். வேலூர் சிப்பாய் கழகம், வேலூர் சிப்பாய் கழகத்துல நமக்கு என்னன்னா முதல்ல இதை பாருங்க, அனிமல் ஃபேட் கிரீஸ்டு புல்லட், மிருகங்களின் கொழுப்பு பூசப்பட்ட தோட்டாக்கள். இது 1857 புரட்சிக்கான உடனடி காரணம். என்ஃபீல்டு துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தினாங்க. அதுல வந்து குண்டை போடணும், அந்த குண்டை வந்து லோட் பண்றதுக்கு முன்னாடி வாயில கடிச்சு ஓபன் பண்ணணும், அதுல கிரீஸ் இருக்கும். அந்த கிரீஸ் பன்னி அல்லது பசுமாட்டோட கொழுப்பு.
இதுல இந்துக்களுக்கு பசுமாடு புனிதமானது, முஸ்லிம்களுக்கு பன்றி அருவப்பானது. அப்ப 2 பேருமே இதை விரும்ப மாட்டாங்க. அப்ப இந்த சண்டை 1857க்கு அப்ப இது வராது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஆப்ஷன் சிக்கு வராது. சேம் வந்து கிரீஸ்டு புல்லட் கொடுத்திருக்காங்க. அப்ப வர்றதுக்கு என்னன்னா பிஆர்டி தான் வர முடியும். இது ரெண்டுலயும் முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கேஸ்ட் மார்க், ஜாதி அடையாளங்கள், எர்ரிங்ஸ், கடுக்கன் போட்டுக்கிறது, பொட்டு வைக்கிறது, இதெல்லாம் நம்ம கலாச்சாரம். இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா பிரிட்டிஷ் மேல கோவம் வரும். இதெல்லாம் அழிச்சு விட்டுருப்பா, நான் கொடுக்குற தொப்பியை போட்டுக்க அதுல சிலுவை இருக்கும் அப்படின்னம்னா கண்டிப்பா கோவம் வரும். அப்ப ப்ரொமோஷன் இல்ல, சம்பளம் கம்மியா இருக்கு, புதுசா ஒரு டர்பன் கொடுக்குறீங்க, தலப்பா கொடுக்குறீங்க, அது தோலால் செய்யப்பட்டிருக்கு, தோல் எனக்கு பிடிக்காது, அப்புறம் சிலுவை வேற வச்சு விட்டுருக்கீங்க, இதெல்லாம் தான் காரணம். கிளீன் ஷேவிங், தாடி வளர்க்க கூடாது, இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் தான் சண்டைக்கான காரணம் 1806ல. மெயினா சண்டைக்கு இதெல்லாம் காரணம் இருந்தா மட்டும் பத்தாது, போராட்டத்திற்கு எப்பவுமே தலைவன் தேவை. அந்த இடத்துல என்னன்னா திப்புவோட குடும்பம் ஃபுல்லா அங்க இருக்கு. அப்ப திப்புவனுடைய மூத்த மகன் வதயகேதர் இருக்கான். அப்ப யாரா ஒரு தலைவர் இருந்தா தானே போராட்டம் நடக்கும். அவர் கொடுக்குற தைரியத்துலதான் இவங்க எல்லாம் என்னன்னா திப்புவோட பொண்ணுக்கு கல்யாணம், விடிய விடிய முழிச்சிருக்கணும், சமையல் பண்ணணும்னு சொல்லி விடிய விடிய முழிச்சிருந்து கரெக்டா 2 மணிக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்கான், நம்ம ஊர்லதான் வந்து பார்த்தோம்னா குளுக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும்ல, அதனால இவங்க ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டு தூங்கிருக்காங்க. ரொம்ப வசதியா போச்சு, ஜன்னல் வழியா விட்டு டப்பு 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 டப்புன்னு சுட்டுருக்காங்க. அடுத்து வரி வசூலிக்கும் வழிமுறையை ரயத்துவாரிகள் புகுத்தியவர். இப்ப 1806ஓட முடிஞ்சு போச்சு. பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் இவங்க முடிச்சு கட்டி தீரன் சின்னமலையை 1805ல போட்டாங்க. 1806ல வந்து பார்த்தோம்னா வேலூர் கழகத்தை அடக்கியாச்சு. 1801ல மருது சகோதரர்கள் எல்லாம் தூக்கில போட்டாச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கையை போட்டு 1801ல ஜூலை 31 உடன்படிக்கையை போட்டு இந்த சவுத்தை ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அப்ப சவுத் ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல் இருக்குன்னா அங்க இருந்து வருவாய் கலெக்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இவங்களுக்கு பெங்கால் கிடைச்சது. எப்படின்னா பக்சார் போர் 1764, அதோட முடிவாக 1765ல அலகாபாத் உடன்படிக்கை. இப்ப பெங்கால், பீகார், ஒரிசா 3 ஏரியா கண்ட்ரோல் இருக்கு. அங்கதான் என்னன்னா நிலையான நிலவர திட்டம் காரன் வாலிஸோடது. இங்க என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை, ஜமீன்தார்கள் மூலமாக வசூலிக்கிறாங்க. ஜமீன்தார் பிக்ஸ்டா கொடுக்கணும். பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அதுக்கு பேரு, பர்மனண்டா கொடுத்துட்டே இருக்கணும். விலையுதோ விலையில கொடுக்கணும். அப்ப அவர் இஷ்டத்துக்கு அவர் வசூல் பண்ணலாம். நம்ம ஏரியால தான் ஜமீன்தாரே இல்லையே, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களே. அப்ப யாரடா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மிராசுதார்கள் ஒரு கேட்டகரி உருவாக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுவும் வேண்டாம், செட் ஆகாது. அப்ப டைரக்டா நாட்டா மட்டும் பங்காளி, பங்காளி டு நாட்டாம நேரடியாக விவசாயிகளிடமே நம்ம வரி வாங்கிடலாம். அதுதான் ரயத்துவாரி முறை தாமஸ் மன்றோ கொண்டு வர்றாரு. ரயத்துவாரி முறையில் என்னன்னா இப்ப ஜமீன்தார் வந்து வரி கட்டலைன்னா ஜமீன்தார் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட நிலத்தை பிடிங்க ஏலம் விட்டுருவாங்க. அதே ஒரு விவசாயி வந்து வரி கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவரை டார்ச்சர் பண்ணலாம், கொடுமைப்படுத்தலாம் அப்படின்னு சட்டமே போட்டு வச்சிருக்கான். இதை எதிர்த்துதான் 1852ல உருவாக்கப்பட்ட சென்னை வாசிகள் சங்கம் போராடுறாங்க. அந்த சட்டத்தை ஒழிக்கவும் வைக்கிறாங்க. அப்ப லிங்க் எப்படி போகுது, இந்த இடத்துல இருந்து அவன் காட்ட வேண்டியதான் காட்டிட்டான், நம்மள எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் நம்ம ஆளுங்க வர்றாங்க, படிச்சவங்க எல்லாம் வர்றாங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷை குறைச்சு கடைசியில் நமக்கு சுதந்திரம் வாங்கி தர்றாங்க. சோ தாமஸ் மன்றோ ரயத்துவாரி முறை. இதே மாதிரி மகள்வாரி முறை வந்து பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங். கல்வியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னன்னா ஏரியா ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல்ல வரவும் நம்மளை படிக்க வைக்கணும் அப்படின்னு அக்கறையெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷ் படிச்சிருந்தா தான் அவன் பேசுறது நமக்கு புரியும். நம்மளுக்கு தேவை கிளர்க்கு வேலை. அதனால என்னன்னா 1813ல வந்து கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்குறாங்க. அந்த 1 லட்சம் ரூபாயை எதுக்கு பயன்படுத்தலாம், இங்கிலீஷ் சொல்லி தரலாமா, இல்ல வந்து இவங்களுடைய நம்முடைய படிப்பா சமஸ்கிருதம் படிக்க வைக்கலாமா, அதை படிக்க வைக்கலாம், இதை படி யோசிக்கிறாங்க. சமஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது குருகுல கல்வியா இருக்கு. அதுல ஸ்மிருதி சுருதின்னு இருக்கு. சுருதினா காதுல கேட்டு படிக்கிறது, நிறைய படிப்பு சுருதியாவே இருக்கு. அப்ப எழுதி வச்சா தானே எல்லாரும் படிப்பீங்க, காதுல நான் சொல்லி கொடுத்தா தான் நீங்க படிக்க முடியும், எல்லாரும் படிக்க முடியாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சமஸ்கிருதம் வேண்டாம், இவங்க மொழியும் வேண்டாம், இங்கிலீஷ்ல படிக்க வைப்போம், வெஸ்டர்ன் லிட்ரேச்சர், வெஸ்டர்ன் சயின்ஸை படிக்க வைப்போம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதுதான் மெக்காலே. 1835ல மெக்காலே மினிட்ஸ் அவர் என்ன சொல்றாரு, பிரவுன் இந்தியன் உருவாக்குங்கிறாரு. பாக்குறதுக்கு இந்தியாக்காரங்க மாதிரி இருந்தா கூட யோசிக்கிறதும் டேஸ்டும் பிரிட்டிஷ் மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம ட்ரெஸ்ஸை போடுவாங்க, நம்மள மாதிரி பேச ட்ரை பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஒரு பெரிய ஆளா பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இப்ப மெக்காலே தனது குறிப்புகளில் ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். எஸ், மெக்காலே இந்தியர்களுக்கு சமஸ்கிருதத்திலும் பாரசீக மொழியிலும் கல்வி புகட்டக்கூடாது. சமஸ்கிருதம் என்பது இந்துக்களுக்கு, பாரசீகம் என்பது முஸ்லிம்களுக்கு. இவன் வரும்பொழுது முகல்சார் உள்ள இருக்காங்க. அப்ப 2 பேருமே வேண்டாம்ப்பா, முன்னாடி நீங்க சமஸ்கிருதம் வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் பெர்சியன் மாத்தினீங்க, இப்ப நாங்க வந்துட்டோம்ல, எங்க லாங்குவேஜ் இங்கிலீஷ், எங்களுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் நம்ம பத்திரமா வச்சிருக்கோம்.
ரெண்டுமே சரி, எக்ஸ்பிளனேஷன் இஸ் கரெக்ட். அடுத்தது பிரிட்டிஷ் வந்து நம்மளை இப்படி வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த உடனே நம்ம வந்து வீரமா தீரமா போராடல, சமுதாயத்தை நம்ம சீர்திருத்த வேண்டியது இருந்தது. இதை கரெக்டா புரிஞ்சுக்கிறது மகாத்மா காந்தி. ஏன்னா காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்புறமே புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம சண்டை போட வேண்டியது பிரிட்டிஷ் கூட இல்ல, நம்ம மக்கள் கிட்ட தான். இவங்களை தான் சரி பண்ணணும், இவங்களை சரி பண்ணிட்டா பிரிட்டிஷ் தானா போயிடுவான் அப்படின்னு தான் அவர் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகமும் வெள்ளையனே வெளியேறவும் காலத்தின் கட்டாயம் அவருக்கு டிமாண்ட் பண்ணுச்சு. அவர் ஆர்வமா வந்து உள்ள வந்து சம்பரானு, கேதா, அகமதாபாத் எல்லாத்தையும் பண்ணிட்டு பெருசா பண்ணணும் துடிச்சாப்ல. ஒரு தடவை பெருசா சம்பவம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு ஆர்வம் இல்லாட்டி நம்ம விடல அவரை, அப்பா எங்களுக்கு பண்ணி கொடுங்க, நம்மளை கேட்டுதான் பண்ணணும். சோ இப்ப அதுல சமுதாய சீர்திருத்தவாதிகளுக்கு ரோல் ரொம்ப அதிகம். இது நம்ம வந்து பார்த்தோம்னா பெங்கால்ல ராஜாராம் மோகன் ராய் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எம்ஜி ராணடே நமக்கு மகாராஷ்டிராவாகட்டும், இல்ல நமக்கு ஜோதிபா கோவிந்த புலே ஆகட்டும், ராமகிருஷ்ண மிஷனுக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தர் வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வைகுண்டர் இருக்காரு, ராமலிங்க அடிகள் இருக்காரு, அயோத்திதாச பண்டிதர், ரெட்டைமலை சீனிவாசன், அதுக்கப்புறம் எம் சி ராஜா, அந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதி ஒரு 1809 வர்றாரு வைகுண்டசாமி. அழகா பேர் வச்சுக்கிறார், முடிச்சூடு பெருமாள்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேர் வைக்க கூடாதுப்பா அப்படின்னு உடனே என்னடா பண்றது அப்படின்னு முத்துக்குட்டின்னு பேரை மாத்திக்கிறாங்க. அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு, திருவிதாங்கூரை வந்து கருப்பு பிசாசுன்னும் வெள்ளையர்களை வந்து வெள்ளை பிசாசு அப்படின்னு சொல்றாரு. அன்புக்கொடி மக்கள், ஐயாவளி, இதெல்லாம் இவர் வந்து வரக்கூடியது. அடுத்தது பின் வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையை கூறுக. ராமலிங்க அடிகள் மனுஷங்க பட்னியா இருக்கிறத பார்த்தா வருத்தப்படுறது இருக்காங்க. ஆனா ஒரு செடி தண்ணி இல்லாம வாடி இருந்தா கூட வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ராமலிங்க அடிகள். அப்ப யாருமே பசியில் இருக்கிறது பிடிக்காது. 1867 சத்திய தர்மசாலை இப்ப வரைக்கும், இப்ப போனாலும் வடலூர்ல சாப்பிடலாம். அணையாத அடுப்பு அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 1865 ஆரம்பிச்சார். 67 சத்திய தர்மசாலை. ராமலிங்க அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர். எஸ், அவர் ஜாதிய முறைக்கு எதிரானவர். அப்புறம் பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர்லாம் இவருக்கு எதிராக இருக்காரு. ஆனால் இவரு நடந்து போகும் பொழுது அவரு எந்திரிச்சு நின்றுருக்கார். என்னப்பா அவரைத்தான் எதிர்க்கிறிய, எதுக்கு எந்திரிச்சு நிக்கிற? அது வந்து கொள்கை ரீதியா நான் எதிர்க்கிறேன். ஏன்னா இவர் வந்து அறுப்பான்னு சொன்னா அவர் மறுப்பா அப்படிங்கிறார். ஆனா அவர் மேல எனக்கு தனிப்பட்ட பற்று இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இறைவன் ஜோதி வடிவானவர், ஜோதியில ஐக்கியமாயிட்டார் அப்படிங்கிறார். திருவாசகத்தை அப்படி படிச்சிருக்கார். வான் கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் ஜாற்றினிலே தேன் கலந்து ஊன் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. திருவாசகத்தை நான் எடுத்து பாடனா அப்படி அவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு பக்தி உள்ளவர். சோ இப்ப இவருக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே வரும், மூணுமே கரெக்ட். அடுத்தது 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அந்த முதல் மாநாட்டை நீலகிரியில ஆல்ரெடி நமக்கு வந்து கேட்டது. அயோத்திதாச பண்டிதர் உள்ள வந்துட்டார். அயோத்திதாச பொறுத்த வரைக்கும் அத்வைதானந்த சபா 1876. அதுக்கப்புறம் இந்த 1891 பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபை நீலகிரியில முதல் மாநாடு. அப்புறம் எச்.எஸ். ஆல்காட் பிரம்மஞான சபையினுடைய ஃபவுண்டர் எச்.எஸ். ஆல்காட், பிளாவட்ஸ்கி அம்மையார் 1875 அவங்க 2 பேர் ஃபவுண்டரு. அமெரிக்காவில் ஆரம்பிக்கிறாங்க, நியூயார்க்ல. அதோட தலைமையகம் அடையாருக்கு மாற்றப்படுகிறது 1882. சில புக்ல 86 கொடுத்திருப்பாங்க, ஆக்சுவலா 82. அந்த ஆல்காட் கூட இலங்கைக்கு போயிட்டு வர்றார். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சென்னையில 1898 1898 வந்து பார்த்தோம்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் பார்த்தோம்னா இவரு ஜான் ரத்தினமும் சேர்ந்து வந்து திராவிடர் கழகம் ஆரம்பிக்கிறாங்க. திராவிடர் கழகம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திராவிட பண்டிதன் அப்படிங்கிற இதழ். தென் 1907 ஒரு பைசா தமிழன், இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒண்ணு. 1914 இறந்து போயிறார். இதே 1907 நமக்கு நிறைய இருக்கு. சூரத் காங்கிரஸ் மாநாடு, அதுல நம்ம ஆளுங்க வந்து பார்த்தோம்னா சூரத்துக்கு முன்னாடியே வேற இடத்துல வச்சிருந்தா திலகர் நிக்க கூடாது, தலைவரா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சூரத்துல. சரி திலகர் இல்லாட்டி பரவாயில்லப்பா, சூரத்துல கொண்டு வந்து நாங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் சிங்கம் நமக்கு லாலா லஜபதி ராயை கொண்டு வாங்க அப்படின்னு இல்ல முடியாதுன்னு சொல்லி ராஸ் பிகாரி கோஷை கொண்டு வராங்க. அதுல மேத்தா பெரோசா மேத்தா தலைமையில மேத்தா காங்கிரஸ் பிரச்சனை. தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவில் தீவிரவாதிகளை அழைத்து வாருங்கள் அப்படின்னு அரவிந்த கோஷ் வஉசிக்கு தந்தி கொடுக்கிறார். இந்த தந்தியை வந்து சிரமம் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு திரும்பி வர்றாங்க. பாரதியார் அந்த பயணத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப 1907 அவ்வளவு முக்கியமானது. அதுல ஒரு பைசா தமிழனை ஒண்ணு உள்ள வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா ஐயங்காளினுடைய சாது பரிபாலன சங்கத்தையும் உள்ள வச்சுக்கோங்க. 1907 முக்கியமானது இருக்கு. இன்னொன்னு அதே 1907 எச்.எஸ். ஆல்காட் இறந்து போயிருவார். அப்ப பிரம்மஞானேஸ்வர சபையினுடைய தலைவராக யார் பொறுப்பேற்றுக்கிறான்னா நம்முடைய அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்த 10 வருஷம் கழிச்சு 1917
காங்கிரஸ் முதல் பெண் தலைவராக பதவியேற்றுக்கிறார். அன்னி பெசன்ட் 1997ல பிரம்மஞான சபைக்கு தலைவர். அடுத்தது இரட்டைமலை சீனிவாசனுக்கு தன்னலமற்ற சேவைக்காக ராவ் பகதூர், திவான் பகதூர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவர் பேரை கொடுத்து இந்த இயரை கேட்டு தான் கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். சாஹிப் எப்போ வரும், பகதூர் எப்போ வரும், திவான் பகதூர் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஸோ 26-30-36 வந்து பார்த்தோம்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், அதுக்கப்புறம் திவான் பகதூர் 3 பட்டம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா 1939 ஜிவிஎஸ் சரித சுருக்கம் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான ஒண்ணு. வாழ்க்கை வரலாறு, முதல் சுயசரிதம் சொல்லலாம். தென் 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 39 திருப்பி போட்டா 93 வரும். இதுல நமக்கு அந்த ஆதி திராவிட மகாஜன சபையில எம்ஜி ராஜா செக்ரட்டரியா இருந்திருக்கார். ஸோ முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா வட்டமேசை மாநாடுல கலந்திருக்காரு. இதுல சிங்காரவேலன் இருக்காரு, அவருக்கு தனியா கேள்வி வச்சிருக்கேன். தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகை அடிக்கடி கேட்டது. இன்னொன்னு மே தினம் கண்டவர் 1923ல. அப்புறம் பார்த்தோம்னா இவரு திருவிகா வாடியா 1918ல மெட்ராஸ் லேபர் யூனியன் முதல்ல இருக்கக்கூடிய லேபர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சவங்க. அடுத்தது பாருங்க 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதலாக மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நமக்கு தெரியும் 1920 சுப்ராயலுடைய அமைச்சரவை அமைக்கப்பட்ட பொழுது அப்ப இவரும் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எம்சி ராஜா. இதுல என்னன்னா எம்சி ராஜா ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்பாக தேர்தல் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916ல நமக்கு SILF சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு அது உருவாகும் பொழுது TM நாயர், அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நடேச முதலியார் இருக்காரு, பிடி தியாகராஜ செட்டியார் இருக்காரு. அவங்க 3 பேர் உருவாக்கும் பொழுதே கூட இருக்கவர் எம்சி ராஜா. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிறது அவர் எழுதிய புக்கும் அதுவும் கேட்டிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்ரஸ்டிக் இந்துஸ் அப்படிங்கிற புக் அவர் எழுதியிருக்காரு. அடுத்தது இதெல்லாம் 10th புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். தனித்தமிழ் இயக்கத்தினுடைய விளைவுகள், சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளின் உதவியின்றியே தமிழ் மொழி எங்க வளர்ந்தன நிறுவுதல். எஸ், இதுதான் கமலஹாசன் சார் சொல்லி கான்ட்ரவர்சியா போச்சு. நம்ம அவ்வளவு டீப்பா போக வேண்டாம். தமிழை பொறுத்த வரைக்கும் செம்மொழிக்கான தகுதியில என்னன்னா தாய்த்தன்மை என்றால் வேறு ஒரு மொழி தோன்றுவதற்கு இது தாயாக இருந்துள்ளது. ஏன்னா தமிழனுடைய வேர்ச்சொற்கள் கிட்டத்தட்ட 5000க்கு மேல திராவிட மொழியில் இருக்கு. அப்ப தமிழ் ஒரு உயர்தனிச்ச மொழி. திராவிட மொழியினோட மூல திராவிட மொழின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, வேற எந்த மொழியை நீங்க தமிழ்ல இருந்து நீக்கிட்டீங்கனாலும் தமிழ் தனித்து இயங்கும். தமிழ் அந்த மாதிரிதான். அதுல இருந்து நீங்க சமஸ்கிருதத்தை, ஆங்கிலத்தை எல்லாத்தையும் நீக்கிருங்க, தமிழ் தானா பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து சங்க தமிழர் காத்து வளர்த்த தூய தமிழை கட்டி காத்தல் கரெக்ட். இந்தி மொழி ஆதிக்கத்தை மட்டும் எதிர்த்து செயல்படுதல் வேண்டாம். இந்தியை மட்டும் நம்ம எதிர்க்கிறது நோக்கம் கிடையாது, தமிழை வளர்க்கறதா நம்மளுடைய நோக்கம். அடுத்து இந்தி மொழியை அகற்றி ஆங்கிலத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுதல். அப்புறம் என்ன, ஆங்கிலம் மட்டும் நமக்கு என்ன பிரச்சனை, இந்தியை அகற்றிட்டு ஆங்கிலத்தை எடுத்துக்கிறது, இது ரெண்டுமே வராது. 1 and 2 இஸ் கரெக்ட். இதுல தூய தமிழ் இயக்கம் அப்படின்னா யார் வருவான்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள் தான் வருவாரு. அப்புறம் நமக்கு பரதிமார் கலைஞரும் அதுல முக்கியமான கான்ட்ரிபியூஷன். நம்ம அவர் தான் உயர்தனி தமிழை சொல்றவர். கேட்டிருக்காங்க, ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை அவற்றை குறிப்பிடலாம். இது ஏன் இங்க வச்சிருக்கேன்னா, இந்த கொஸ்டின் நமக்கு பிரிட்டிஷ் நம்மளை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் சமுதாயத்தை சீர்படுத்துறாங்க. அப்பதான் இந்த தமிழர் அப்படிங்கிற விதையும் உழுகுது. அதுல இருந்து தான் நமக்கு என்னன்னா திராவிட இயக்கத்துக்கு ஒரு வேர் கிடைக்குது. அந்த ரூட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட்டு வர்றாங்க. அது நமக்கு பெரியாரு, அண்ணாதுரை, அதுக்கப்புறம் அப்படியே திராவிட இயக்கம் வளருது. சுதந்திரமான தனித்து விளங்கும் இயற்கை மரபு சொன்னேன் நான், தனித்து இயங்கும். பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியம் இல்ல, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் முதல்ல எல்லிஸ் அப்படிங்கிறவர் தெலுங்கு மொழி இலக்கண நூலுக்கு முன்னுரை எழுதும் பொழுது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு அவர் தான் தோற்றுவாய் செய்கிறார். எல்லிஸுக்கு அப்புறம் அதை ஒரு ஆய்வா எடுத்துக்கிட்டு 13 மொழிகளை ஆய்வு செய்து திருந்திய மொழி, திருந்தா மொழி அப்படின்னு சொல்லி கல்டிவேட்டட், அன்கல்டிவேட்டட் 2ஆ பிரிக்கிறார். யாரு? ராபர்ட் கால்டுவெல். திருநெல்வேலி சரித்திரம் எழுதினார் அவர் தான், அதையும் கேட்டிருக்காங்க. 1856ல கால்டுவெல் அப்படி பிரிக்கிறார். அதுல அவர் என்னன்னா திருந்திய மொழினா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது பேசும் மக்கள் நாகரிக மாந்தர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது அதுக்கு இலக்கண வளம் இருக்க வேண்டும். இன்னொன்னு தனக்கென்று தனியாக எழுத்து வடிவம் இருக்க வேண்டும். இதுல தமிழ் மொழிக்கு தனக்குன்னு ஸ்கிரிப்ட் இருக்கு, நம்ம தமிழ்லயே எழுதுவோம். நம்ம அதே மாதிரி பார்த்தோம்னா இலக்கணம் தான் முதல்ல நமக்கு கிடைச்சது, தொல்காப்பியம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இலக்கியம். இது எல்லாமே இருக்கு. சோ பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டும், வாய்மொழி இல்லைங்க, எழுதி வச்சிருக்கோம், எழுத்து இலக்கியம் இருக்கு.
அப்ப 2 வராது, பி வராது. ஏ மற்றும் சி தான் கரெக்ட். பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியம். தட் இஸ் ரைட். தென் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை, அப்போ புறநானூற்ற ஏன்னா வெளியில இருந்து வர்றாங்க. ஜியு போப் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு ஒரு மாணவராக சின்ன பையனா வர்றாரு. வந்து பேசி தமிழ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புறநானூரை பூரா மொழிபெயர்த்து, புறநானூரை மொழிபெயர்த்தது மட்டும் இல்ல, திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறாரு. இப்ப நீங்க ஒரு கிறிஸ்டியராச்சு, கிறிஸ்தவராச்சு, எப்படி நீங்க வந்து புறநானூறு மொழிபெயர்க்கலாம், சாரி திருவாசகத்தை எப்படி மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு வந்து பிரச்சனை வருது. அவர் எதை வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரோ எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்கறான். இவருக்கு மேல இருக்கவர் அதை படிச்சு பார்த்துட்டு, திருவாசகத்தை படிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் அவர் வந்து மதம் மாறாம இருக்காரு, அந்த வகையில சந்தோஷப்படுங்க, அவரை பர்மிட் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. சோ இப்ப இந்த அளவுக்கு தமிழ் பற்று வெளியில இருந்து வரவங்களுக்கு வரும்பொழுது நம்ம ஆளுங்களுக்கு வரும்ல. இதெல்லாம் தமிழ் உணர்வை தூண்டுகிறது இந்த காலகட்டத்துல. அடுத்தது அப்படியே நம்ம வந்து அரசியலுக்கு வந்துருவோம். கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஏன்னா நமக்கு 1801 மெட்ராஸ் ஃபுல்லா கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. 1806 வேலூர் கழகத்துல தோத்து போயிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அமைதி பூங்கா விளங்குது. என்னன்னா 1857 சண்டை போடுறாங்க. 1857 முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிறாங்க. இந்த முதல் இந்திய சுதந்திர போர்ல தமிழ்நாடு அமைதி பூங்கா விளங்குகிறது. ஏன்? நீ 1857 பண்ணதை நான் 1806 பண்ணியாச்சு. எல்லா சண்டையும் நாங்க போட்டோம். அப்ப நீங்க சண்டைக்கு வரல, நாங்க என்ன பண்றது? சோ 1857 வந்து நம்ம கலந்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆர்கனைசேஷன் நம்ம போன் பண்ணிட்டோம். 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இவங்க தான் டார்ச்சர் ஆக்ட் எதிர்த்து போராடினவங்க. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னா தப்பு. ஏன்னா முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு பெங்கால்ல லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி 1838 ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு 1852 தான் நமக்கு வந்து சென்னை வாசிகள் சங்கம் வருது, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் MNA. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் லட்சுமி நரசு, கசலு லட்சுமி நரசு செட்டி அப்படின்னு புக்ல தெளிவா இருக்கும், கரெக்ட். அடுத்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் அனந்தசார்லோ, அதுவும் கரெக்ட். அப்ப நமக்கு 2 and 3 இஸ் கரெக்ட், 1 only தப்பு. அடுத்தது 1884 மெட்ராஸ் மகாஜன சபை. ரங்கையா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் மகாஜன சபா. ரங்கையா நாயுடு, அனந்தசார்லு, ரங்கையா நாயுடு இவங்க வராங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன், தெளிவான தேசிய நோக்கம் முதல்ல தொடங்கப்பட்டதுன்னா MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். தெளிவான தேசிய நோக்கங்கள் சொன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. இந்த மெட்ராஸ் மகாஜன சபால இருந்துதான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஏஓகியுமே பிளான் போட்டிருக்காரு. 1884 பிளான் பண்றாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படுகிறது. அதுல 72 பேர் கலந்துக்கிறாங்க, 22 பேர் நம்மளுங்க மெட்ராஸ்ல இருந்து போறாங்க. இது ரெண்டுமே கரெக்ட். எனக்கு என்னன்னா காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1877 டி முத்துசாமி அப்படிங்கிற ஒருத்தரை உயர்நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறாங்க. ஒரு இந்தியரை எப்படி நீங்க வந்து நீதிபதியா நியமிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து என்னன்னா ஆங்கில பத்திரிகைகள் கண்டனம் தெரிவிக்குது. அப்ப ஜி சுப்பிரமணிய ஐயர் பாக்குறாரு, நமக்காக பத்திரிகையே இல்லையா அப்படின்னு. ஜி சுப்பிரமணிய ஐயர் மற்றும் அவருடைய நண்பர்கள் 6 பேர் மொத்தம், அவங்களை வந்து ட்ரிப்ளிகேன் 6 சொல்லுவாங்க. அவங்க உருவாக்குனதுதான் தி ஹிந்து பத்திரிகை 1878 இதற்காக அடுத்த ஆண்டு உருவாக்கப்படுகிறது ஹிந்து பத்திரிகை. அதுக்கப்புறம் அதை வந்து கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வாங்குறாரு 1905. அவர் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகையை அந்த ஃபேமிலி தான் வச்சிருக்காங்க, சரியா? இப்ப ஜி சுப்பிரமணியர் அதுக்கப்புறம் இது இங்கிலீஷ்ல இருக்கிறது ஹிந்து தெரியும். 1891 சுதேசமித்ரன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார், தமிழ்ல இருக்குது, தமிழ் நேஷனல் பீரியாடிக்கல். அடுத்தது பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணிய ஐயர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தவர் தான் நம்ம பாரதியார். அதுக்கப்புறம் இவரே தனியா வந்து நமக்கு பத்திரிகைகள் விஜயா, பாரதி, பாரதா, இந்த மாதிரி எனக்கு பாலபாரதம் அப்படிங்கிறது, விஜயா அப்படிங்கிறது, இந்தியா அப்படிங்கிறது, இந்தியாவில முதல்ல கருத்து சித்திரம் போடுறது, இதெல்லாம் வந்து பாரதியாருடைய கான்ட்ரிபியூஷன். ஒரு பக்கம் இலக்கியவாதியா இருக்கார், இன்னொரு பக்கம் சுதந்திர போராட்டத்தில் நமக்கு வந்து வஉசியோட சைடு சேர்ந்துக்கிட்டு தீவிரவாத தலைவராக இருக்கக்கூடியவர். பாரதியாருக்கு வந்து கேள்வியை பாருங்க, 1905 காசி பனாரஸ் காங்கிரஸ் செஷன் வங்க பிரிவினை அந்த வருஷம் தான். அப்ப வந்து பார்க்கும் பொழுது கோபாலகிருஷ்ண கோகலே தலைவர் அந்த காங்கிரஸ் செஷன்ல கலந்துக்கிறார். அடுத்தது 1906 பால பாரத சபா என்ற அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார், கரெக்ட். 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டிலே கலந்துக்கிறார். இன்னொன்னு 1905 அங்க பனாரஸ் செஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில கல்கத்தா போய் சிஸ்டர் நிவேதிதா, விவேகானந்தருடைய சீடர், அவங்களை வந்து பார்த்திருக்காரு. அவங்கள தன்னுடைய ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார், குருமணியா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. 1907 சூரத் காங்கிரஸ் வஉசியுடன் சேர்ந்து கலந்து கொண்டார்.
அவர் வங்கமே வாழியவே என்ற பாடல் இயற்றியுள்ளார். இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே கரெக்ட். சரியா? ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா வந்து வெளியிட்டது பாரதியார் தான் அந்த வேலையை பார்த்தவர். அடுத்து வஉசி. வஉசிக்கு நம்ம தனியாவே வீடியோல பார்த்திருப்போம். வஉசியை பொறுத்த வரைக்கும் கப்பலோட்டிய தமிழன், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 1906ல வங்க பிரிவினை எதிர்த்து சுதேசி போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது மற்ற பக்கமெல்லாம் வலைகளும் மெழுகுவத்தையும் பண்ணிட்டு இருந்த போது நம்மால 2 கப்பலை வாங்கி விட்டு காலியோ லவா 2 கப்பல், இந்த 2 கப்பலையும் பாரத தாய் பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. இதுல 10 லட்சம் ரூபாய் மொத்த பங்கு தொகை. அதுல 25 ரூபா ஒரு பங்கோட வேல்யூ 40,000 ஷேரா பிரிக்கிறாரு. நமக்கு பாண்டித்துறை தேவரும் ஹாஜி ஃபகீர் முகமதும் தான் பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ். இப்ப 2 கப்பல் வாங்கி விடுறாரு. கொழும்புக்கும் தூத்துக்குடி கடையில போயிட்டு இருக்கு. 1908ல இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. பின்கே நீதிபதி தண்டனை வழங்குறவரு 40 ஆண்டுகள் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்க்கு அப்பீல் வந்து தண்டனை காலம் குறைக்கப்பட்டு 6 ஆண்டுகள் ஆகப்படுகிறது. அதையும் குறைச்சு 1912ல 4 வருஷத்திலேயே வெளியே விட்டுருவாங்க. இந்த பின்கே சொல்லுவாரு, பாரதியாருடைய பாடலையும் வஉசியினுடைய பிரசங்கத்தையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் தெழும், 5 நிமிடத்தில் நாடு விடுதலை பெறும் அப்படிங்கிறார். அப்புறம் ஏன் தண்டனை கொடுக்குற? அவருடைய வேலை அதை செஞ்சாகணும். சோ அவரே சொல்றாரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளு. வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். சுப்பிரமணிய சிவா தர்ம பரிபாலன சமாஜம் என்ற அமைப்பை திருவனந்தபுரத்தில் ஏற்படுத்தினார். தலை வந்து பார்த்தோம்னா 1908ல வர்றாப்ல. 1908ல வர்றாரு. எங்க பார்த்தோம்னா தூத்துக்குடிக்கு வந்து வஉசியோட வீட்டுல தங்குறாரு. அப்ப அதுக்கு முன்னாடியே திருவனந்தபுரத்திலே சம்பவம் பண்றாரு. தர்ம பரிபாலன சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி பிரிட்டிஷ்க்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாரு. இவர் தூத்துக்குடி கோரல் மில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டார். எஸ், கலந்துக்கிட்டாரு. இந்த வேலை நிறுத்தம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பிப்ரவரி மார்ச்ல நடக்குது. மார்ச் மாசம் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா 1908 மார்ச் மாசம் 9ஆம் தேதி பிபின் சந்திரபால் விடுதலை நாளை ஸ்வராஜ்ய டேவா கொண்டாடுறாங்க. அதனாலதான் இவங்க 2 பேர்த்தையுமே சுப்பிரமணிய சிவாவையும் வஉசியும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப கலெக்டரா இருக்கவங்க தான் பார்த்தோம்னா கலெக்டர், சப் கலெக்டர். அந்த இடத்துல தான் ஆஷ் இருக்கார். அந்த ஆஷை தான் 1911ல மணியாச்சி ரயில் நிலையத்துல ஜூன் மாசம் 17ஆம் தேதி நமக்கு வாஞ்சிநாதன் வந்து சுட்டுக் கொள்றார். அவரை சுட்டுட்டு இவரை சுட்டுக்குவார். அவருக்கு பிரவுனிங் ரக துப்பாக்கியை சுட சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய வாவேசு ஐயர். எங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா பாரத மாதா ஆசிரமம். அதன் நிறுவனர் பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இப்படி எல்லாம் ஒரு நெக்ஸஸா போயிட்டே இருக்கும். அதுல ஒவ்வொன்றையும் கேள்வியா எடுத்து வச்சிருக்காங்க. சோ இப்ப சுப்பிரமணிய சிவாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவரும் 4 வருஷம் உள்ள இருக்கார். 1912 வரைக்கும். இவரெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜெயில போட்டு தொழுநோயாளியாக மாற்றப்படுகிறார். லெப்ரசி பேஷண்ட். இருந்தாலும் இவர் வந்து தொழுநோயோடைய எல்லா பக்கம் போய் பேசுறாரு. விடுதலை உணர்வை தூண்டுகிறார். அதை தடுக்கணுங்கிறதுக்காக தொழுநோயாளிகள் ரயில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடாதுன்னு உன்னை கொண்டு வர்றேன். சுப்பிரமணிய சிவாவுக்காகவே, இவர் ஒருத்தருக்காகவே கொண்டு வர்றாங்க. இதுல 1913ல சென்னை மயிலாப்பூர் வர்றாரு. ஏன்னு பார்த்தா தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் வரக்கூடாது 2 பேர்த்தையுமே. வஉசி சரி, சுப்பிரமணிய சிவா 2 பேர்த்தையும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. 2 பேரும் வந்து பார்த்தோம்னா சென்னை வந்துடுறாங்க. நம்மால் வந்து பார்த்தோம்னா சுப்பிரமணிய சிவா வத்தலக்குண்டுக்காரரு, மயிலாப்பூர் வந்து ஞானபானு அப்படின்னு ஒரு மாத இதழ், அதுக்கப்புறம் பிரபஞ்சமித்திரன் அப்படின்னு ஒரு வார இதழ். இது 2யுமே ஆரம்பிக்கிறார். 1913ல இங்க வந்து மயிலாப்பூர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 1921ல காரைக்குடியில பாரத ஆசிரமம் ஆரம்பிக்கிறார். இதுல வந்து பார்த்தோம்னா சின்னமுத்து முதலியார் அப்படின்னு ஒருத்தர் தர்மபுரியில இருந்து இங்க வர போக இருக்கார் காரைக்குடிக்கு. நீங்க தர்மபுரிக்கு வாங்க, பாப்பாரப்பட்டியில ஆரம்பிக்கலாம் சொன்னவும் பாப்பாரப்பட்டியிலும் பாரத மாதா ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறார். அங்கதான் சுப்பிரமணிய சிவாவுக்கு பாரத மாதாவுக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஆசை. அப்ப 1923ஆம் ஆண்டு அந்த வருஷம் தான் சுயராட்சிய கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த சுயராட்சிய கட்சியினுடைய தலைவராக சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. அப்ப சிஆர் தாஸ கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க, நாங்க ஒரு கோயில் கட்டுறோம், அடிக்கல் நாட்டுங்கன்னு. 1923ல சிஆர் தாஸால் பாரத மாதா கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நம்முடைய சுப்பிரமணிய சிவா. பாவம், சின்ன வயசுலயே 1925 இறந்து போயிடுவார். சுதந்திரத்தை பார்க்காமே போயிட்டாங்க. எல்லாமே கரெக்ட் இல்ல. அடுத்தது தேசிய ஒற்றுமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த நிதி உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் சேரன்மாதேவி குருகுலம். இந்த சேரன்மாதேவி குருகுலத்தை நடத்தினவர் வாவேசு ஐயர். வாவேசு ஐயரை பொறுத்த வரைக்கும்
நம்ம இந்த திருநெல்வேலி கலவரம், இந்த திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற அந்த நூலுக்கு தான் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி AR வெங்கடாச்சலபதி அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அது முக்கியமான ஒண்ணு. இதுல நமக்கு என்னன்னா வாவேஸ் ஐயருக்கு சரியான கோபம். அப்ப இவர் தான் நமக்கு வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுட சொல்லி கொடுக்குறாரு. இவருக்கு எப்படி தெரியும் வாவேஸ் ஐயருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா VVS பொறுத்த வரைக்கும் இவரு பிளஸ் வந்து TSS ராஜன், இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா MBT ஆச்சாரியா. இவங்க எல்லாரும் 1905ல ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவால் லண்டன்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்தியா ஹவுஸ்ல இருக்காங்க. இந்த இந்தியா ஹவுஸ்ல தான் பாம் மேனுஃபேக்சரிங், துப்பாக்கி சுடுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அங்க வந்துதான் இவங்க வந்து கத்துக்கிறாங்க. அங்க இருந்து இங்க வரும்பொழுது இவங்க இந்த எக்ஸ்பர்ட் ட்ரைனிங் வந்து அடுத்து வாஞ்சிநாதனுக்கு சொல்லி கொடுத்துறாங்க. வாஞ்சிநாதனும் நமக்கு வந்து ஆஸ்துரையை வந்து மணியாட்சியில சுட்டுக் கொள்றாரு. ஆனா இந்த சேரன்மாதேவி குருகுலத்துல என்னன்னா பிராமணர்களுக்கு தனிபந்தி. இந்த பிராமணர்களுக்கு தனிபந்தி பிடிக்காம தான் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு பெரியார் வெளியே வர்றார். பெரியார் 1923ல தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போது அதனை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறார் இந்த VVS. அப்ப ஏற்கனவே VVSக்கும் பெரியாருக்கு இடையில பகை இருக்கு. 1925ல இந்த காரணத்தை சொல்லி அவர் வந்து வெளியில வந்தார் காங்கிரஸ் விட்டு. அது மட்டும் இல்ல, பெரியார் வெளியே வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. தொடர்ந்து 6 ஆண்டுகளாக ஒவ்வொரு காங்கிரஸ் கூட்டத்திலையும் வகுப்புவார் இடஒதுக்கீடு வேணும்ங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு தடவை வைக்கும் பொழுதும் நிறைவேற மாட்டேங்குது. 1925ல பார்த்தோம்னா இவருடைய நண்பர் திருவிக தலைவராக இருக்கார். அதுக்கு முதல் வருஷம் தான் 1924ல வைக்கம் சத்தியாகிரகம் நடக்கும் பொழுது பெரியாருக்கு வைக்கம் வீரர்னு பட்டத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உயிர் நண்பர் அவர் தலைவராக இருக்கும் பொழுது இந்த தீர்மானம் நிறைவேறலைன்னா வேற யார் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காங்கிரஸை விட்டு மனசுடைஞ்சு போய் வெளியே வந்து 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் பெரியார். சேரன்மாதேவி அந்த இடத்துல போக்கல் பாயிண்டா இருக்கு. அடுத்து வாஞ்சிநாதனை பற்றிய பின்வரும் கூற்றுகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. அவர் அப்போதைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். எஸ், he belongs to திருவிதாங்கூர் சமஸ்தானம். புனலூரில் வன பாதுகாவலராக ஃபாரஸ்ட் கார்டா இருந்திருக்காரு. இருந்தாலும் அவருக்கு துப்பாக்கி சுடுறதுக்கு சொல்லிக் கொடுத்தவர் வாவேசு. பாரத மாதா சங்கத்தினுடைய உறுப்பினர் நீலகண்ட பிரம்மச்சாரி நிறுவியவர். அதுல உறுப்பினராக இருந்திருக்காரு. பாண்டிச்சேரியில் சுப்பிரமணிய சிவாவால் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றவர். தவறு. பாண்டிச்சேரியில பயிற்சி கொடுத்தவர் யாருன்னா வாவேசு. இந்த வாவேசு வந்து அங்க இந்தியா ஹவுஸ்ல இருந்து வந்தார் இல்லையா, வரும்பொழுது பாண்டிச்சேரிக்கு ஒரு புத்தகம் தாங்கிய துண்டு பிரசுரங்கள் தாங்கிய ஒரு பெட்டி அனுப்புறாரு. என்ன சொல்றாருன்னா 1857 திரும்புகிறது, பாரத மாதா அழைக்கிறாள், புரட்சிக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி கூறுறாரு. அன்னொன்னு தர்மாலயம், தர்மாலயம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு துப்பாக்கி சுடுதல், வில்வித்தை, குத்துச்சண்டை, மல்யுத்தம் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்திருக்காரு வாவேசு. சோ வாவேசு தான் ஆன்சர், சுப்பிரமணிய சிவா கிடையாது. ஏன்னா பை த டைம் சுப்பிரமணிய சிவா ஜெயிலுக்குள்ள இருக்கார். அவரையும் வஉசி தூக்கி உள்ள போட்டதுனாலதான் ஆஸ்துரைக்கே ஸ்கெட்ச் போடுறாங்க சுடணும்னு சொல்லிட்டு. அப்ப இது மட்டும் வராது. அடுத்தது பொறுத்துக ஒண்ணு வச்சிருக்கேன். செண்பகராமன். செண்பகராமன் எந்த ஊருக்காரர்? ஜெய்ஹிந்த் செண்பகராமன் நாஞ்சில் நாடு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அஸ்தியை வந்து நாஞ்சில் நாட்டுல தான், கன்னியாகுமரியில தான் கரைக்கணுங்கிறதுனால அதை எடுத்துட்டு வந்து இங்க வந்து கரைச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பலை எடுத்து கொண்டு வந்து சென்னையில ஆறுபரில் நிறுத்தி உயர்நீதிமன்ற கட்டடத்தின் மீது பாம்பு வீசினவர் எம்டன் கப்பல். அவர் தான் செண்பகராமன். ஜெர்மனில அவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காரு. ஹிட்லருக்கு முன்னாடியே நம்மால் பெரிய ஆளு செண்பகராமன். அடுத்து மாடசாமி. ஒட்டப்பிடார மாடசாமினா அவ்வளவு பெரிய ஆளு. வஉசியினுடைய வழக்கரமாக ரைட்டு, நம்ம கூட ஒரு படத்துல பார்த்திருப்போம், ரைட்டு ரைட்டு அப்படிம்பாங்க இல்லையா, நம்முடைய வஉசிக்கான ரைட்டு தான் இந்த ஒட்டப்படம். ஒட்டப்பிடார மாடசாமி பிடிக்கவே முடியல. வஉசி எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஆனா மாடசாமியை பிடிக்கவே முடியல. ஆஸ்துரை மாடதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்கல்ல தேடப்பட்டவர்கள் இவரு ஒருத்தர். அடுத்து வாஞ்சியை நமக்கு வந்து தெரியும். வாஞ்சியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டை. அடுத்து சுப்பிரமணிய சிவா பார்த்தோம்னா வத்தலக்குண்டு. சொன்னேன் நானு வத்தலக்குண்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஊர் பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனாலதான் அது எங்க போயிடுவாருன்னா மயிலாப்பூர் வந்து அங்க இருந்துதான் நமக்கு ஞானபானு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பிரபஞ்சமித்ரன் ஆரம்பிக்கிறார் 1913ல. அடுத்தது அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம தனித்தனியா வீடியோவே போட்டிருக்கோம். 1912 வரைக்கும் வஉசியும் சுப்பிரமணிய சிவா உள்ள இருக்கும் போது ஒரு கேப், ஒரு வேக்கம் இருக்கு. பிரம்மஞான சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நம்முடைய அன்னி பெசன்ட். இந்த அன்னி பெசன்ட் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆள் ஆகுறாங்க. வஉசியும் சுப்பிரமணிய சிவா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியல. காங்கிரஸுடைய சீன் எல்லாமே மாறி போயிருக்கு. ஏன்னா 1907ல மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் அவ்வளவு ஆக்டிவா இல்ல.
அப்ப இவங்க வந்து ப்ராமினன்ஸ் வர்றாங்க. அப்புறம் நியூ இந்தியா, காமன்வெல்த் எல்லாமே 1914 இருந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டி அதிகமாகுது. தென் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தன்னாட்சி இயக்கம், ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 1916 லான்ச் பண்றாங்க. இதுல இவங்க லான்ச் பண்ணி என்ன கேக்குறாங்கன்னா, அயர்லாந்து பேட்டர்ன்ல இவங்க வந்து அயர்லாந்து பெண்மணி அந்த பேட்டர்ன்ல இருக்கணுங்கிறாங்க. அப்ப இவங்க சொல்லக்கூடியதான் புக்லயே இருக்கு. அதிநவீன வசதியுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் மாட்டு வண்டியிலே நாங்க இருந்துருவோம். ஒரு ரயில் பெட்டியில் அடிமை இருக்கிறத விட மாட்டு வண்டியிலே இருந்துருவோம் அப்படிங்கிறாங்க. 1916ல இந்த தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு என்னன்னா இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன். எழும்பூர் ரயில் நிலையத்துல மாணவர்கள் கலவரம் அந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்குது. மாணவர்கள் கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை, பென்ட்லேண்ட் அறிக்கை கொடுக்கப்படுகிறது. இதுக்காகவே மாணவர்கள் வந்து கலந்து கூடாது. அந்த பென்ட்லேண்ட் அன்னி பெசன்ட கூப்பிட்டு, ஏமா நீங்க இங்கிலாந்துக்கு போயிருங்கம்மா, அங்க இருக்க வேண்டியதானே, நீங்க இந்த ஊருக்காரவங்களா, ஏமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க தூண்டி விட்டு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு பென்ட்லேண்ட் கேட்டிருக்காரு. நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அன்னி பெசன்ட் சொல்லியிருக்காங்க. எப்ப 1917ல இந்த சம்பவம் நடக்குது, ஜூன் மாசம். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் விடுவாங்களா? ஊட்டியில இருக்கும்போது அங்க வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்ண உடனே பயங்கரமான கலவரமா இருக்கு, போராட்டமா இருக்கு. அப்பதான் ஆகஸ்ட் மாசம் அறிக்கை விடுறாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்ம வரும். மாண்டேகு அறிக்கை அல்லது ஆகஸ்ட் அறிக்கை. இந்தியாவில் நாங்க என்ன பண்ண போறோம்னா, படிப்படியாக பொறுப்பு வாய்ந்த அரசு அமைக்க போறோம் அப்படின்னு மாண்டேகு அறிக்கை கொடுக்கிறார். அப்ப இனிமே ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அது வேணும்னு நம்ம போராடுறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து தேச துரோகம் கிடையாது. ஏன்னா அவனுடைய கொள்கையை அதுதான் சொல்லிட்டான். அப்ப அன்னி பெசன்ட் அதுக்கப்புறமா வந்து ரிலீஸ் பண்றாங்க. அன்னி பெசன்ட் வெளியில வரும்பொழுது எல்லா பக்கம் கொண்டாடுவாங்கல்ல. ஒரு பெரிய தலைவர் அரெஸ்ட் பண்றாங்க, தலைவர் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு விழா எடுக்கப்படும்ல. அந்த விழா எடுத்தவர் தான் ராஜகோபாலாச்சாரி. சேலத்துல வந்து அந்த விழா ஏற்பாடு பண்றார். ஒவ்வொரு ஊர்லயும் கொண்டாடும் போது அதுதான் ராஜகோபாலாச்சாரியுடைய பிகினிங், அவருடைய தொடக்கம். அப்ப வரும்பொழுதே அது வந்து இது ஒரு தொடரோட்டம் மாதிரி. வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா கையில இருந்துட்டு அன்னி பெசன்ட் கைக்கு வந்து, அன்னி பெசன்ட் இருந்து ஒரு பக்கம் ராஜகோபாலாச்சாரி, இன்னொரு பக்கம் பெரியார் உள்ள வந்திருக்காரு, காமராஜர் இருக்காரு, காமராஜருடைய குருநாதர் சத்தியமூர்த்தி இருக்காரு. இங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஓடுறாங்க. அன்னி பெசன்ட் அந்த ஈவென்ட் சொன்னேன் நான், ஹோம் ரூல் அஜிடேஷன். முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல மாதவராவ் தலைமையில். இது கோயம்புத்தூர் இல்ல, கடலூர் அப்படிங்கறத ஆன்சர். முதல் கூட்டம் அதாவது நமக்கு ஹோம் ரூல் அஜிடேஷன் உடையது. அப்புறம் ஜூலை 1916ல எழும்பூர் ரயில் நிலையம் எதிரில் பெருத்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. அதனால பென்கிளாண்ட் அப்படிங்கிறவன் அவன் தான் அன்னி பெசன்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தினான். பிரபு தன்னாட்சியுடன் கூட்டின் அரசியல் செயல்பாடுகளில் பங்கேற்க மாணவர்களுக்கு தடை விதித்தார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். கவர்னர் லார்டு பென்கிளாண்ட் பேன் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹோம் ரூல் இருக்கு கூடாது மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. இது ரெண்டுமே கரெக்ட். முதல்ல கடலூருக்காக கோயம்புத்தூர் பட்டாங்க, அதனால தப்பா போச்சு. அடுத்து கடைசியா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அன்னி பெசன்டின் கைதிற்கு பிறகு தன்னாட்சி கிளர்ச்சியில் ராஜகோபாலாச்சாரி கிளர்ச்சியில் எல்லாம் ஈடுபடல. அவங்க வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த விழா எடுக்கிறார். அப்போ கிளர்ச்சியில் ஈடுபட்டார் அப்படின்னா அது தவறு. அப்ப நமக்கு என்னன்னா ஏ தவறு, டி தவறு, ரெண்டு நடுவில் இருக்க பிசி வந்து கரெக்ட். இதே மாதிரியே எப்படி பென்கிளாண்ட் வந்து நமக்கு அன்னி பெசன்ட் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களோ, அதே மாதிரி விஞ்ச் அப்படிங்கிறவன் அவன் தான் வந்து கலெக்டரா இருந்திருக்கிறான் அந்த நேரத்துல. அப்ப விஞ்ச் வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாப்ல. யாரா வ.உ.சிய. வ.உ.சியும் விஞ்சும் பேசுறத பாடலாக யார் கொடுக்குறான்னு பார்த்தா பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார். அவர் என்ன சொல்றாரு, தேசபக்தன் ஆங்கிலேயனுக்கு சொன்னது, ஆங்கிலேயன் தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிறார். அதே மாதிரி அன்னி பெசன்ட் வந்து நமக்கு என்னன்னா போராட்டவாதி, கலையெல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியை சொல்லியிருப்பார். அடுத்து சி ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகள், 98 பேரு பிளஸ் ராஜகோபாலாச்சாரி பிளஸ் வந்து மதுரை காந்தியாக இருக்கக்கூடிய என்எம்ஆர் சுப்பராமன் 100 பேருன்னு ஒரு இதை கொடுத்திருக்காங்க. பட் 98 பேரு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்னன்னா உப்பு சத்தியாகிரகம். சோ மகாத்மா காந்தி அங்க சம்பவம் பண்ணும் பொழுது இங்க சம்பவம் பண்ணவங்க. இதுல என்னன்னா இடையில ஒத்துழையாமை இருக்கு. ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா பெரியார் இருக்கார். பெரியாரு, ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், சத்தியமூர்த்தி எல்லாருமே ஒத்துழையாமை இயக்கத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாகிரகம்னு வரும்பொழுது ராஜாஜி பெரியாளா வரார். இன்னொன்னு நமக்கு ஒத்துழையாமை இயக்கத்துல மகாத்மா காந்தி 1922ல சௌரி சௌரா காரணத்தினால சஸ்பெண்ட் பண்ணிடுவார். அப்ப இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் காந்திக்கு ஈக்குவலா பார்க்கப்பட்ட ஒரு மனிதர் ராஜகோபாலாச்சாரி. பட் என்னன்னா 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை புறக்கணிச்சிட்டார். இவர் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை புறக்கணிச்சது
கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை மகாத்மா காந்தி பின்தேதியிட்ட காசோலை என்று நிராகரிக்கிறார். ஆனா ராஜகோபாலாச்சாரி அதை வரவேற்கிறார். அப்ப காந்திக்கும் இவருக்கும் இந்த இடத்துல கருத்து வேறுபாடு வருது. அதனாலதான் 1950 முதல் குடியரசுத் தலைவராக ராஜகோபாலாச்சாரியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது வடக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எதிர்த்த ராஜகோபாலாச்சாரியவா நீங்க பிரசிடண்ட் ஆக போறீங்க, கூடவே கூடாது அப்படின்னாங்க. அதனாலதான் தலையை கொண்டு வந்து இங்க என்ன பண்ணாங்கன்னா 1952 சிஎம் ஆகிறாரு. அதுவும் சும்மா இல்ல, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னன்னா நேருட்ட போய் சொல்றாங்க, இவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாரு அப்படின்னு எலெக்ஷன் நிக்க சொல்லுங்க, ஜெயிக்க சொல்லுங்க. இப்ப கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், மவுண்ட் பேட்டனுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல், இவ்வளவு பெரிய ஆளு மக்கள்கிட்ட போய் எப்படிங்க ஓட்டு கேட்கறது, எப்படி போய் எலெக்ஷன்ல நிக்கிறது, அவர் அதெல்லாம் மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே நேருக்கு அப்ப வந்துச்சு கோவம். சரி என்னமோ பண்ணுங்க. 52 முதலமைச்சர். அதுக்கப்புறம் பார்த்தா 53 வந்த உடனே இந்த குரூப் 1 பிலிம்ஸ்ல கேட்டாங்க மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் குலக்கல்வி திட்டம் பேர் வச்சிட்டேன். அப்படியே படிங்க, அப்படியே அப்பா வேலையை பாருங்கன்னா அப்ப இது குலக்கல்வி தான். செருப்பு தைப்பவரின் மகன் செருப்பு தைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான போராட்டம், பெரியாரு அண்ணா எல்லாரும் குதிக்கிறாங்க. அப்போ 54 இவர் ரிசைன் பண்ண வேண்டும். இவருக்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறது யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர். நியாயமா பார்த்தா 52 அவர் தான் முதலமைச்சர் ஆயிருக்கணும். அவருக்கு அப்ப கிடைக்க வேண்டியது 54 இவருடைய பேர் கெட்டு போய் கிடைக்குது. இப்ப வரைக்கும் ராஜகோபாலாச்சாரி குலக்கல்வி கொண்டு வந்தார், குலக்கல்வி கொண்டு வந்தார், அப்படித்தான் தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டு காங்கிரஸை ஒழித்து கட்டுவதே என்னுடைய முதல் நோக்கம் என்று கங்கணம் கட்டி கொண்டு என்ன பண்றாருன்னா 1957 மீன்வெயில் என்னன்னா 54 முதலமைச்சர் பதவி போன உடனே அப்பதான் சக்கரவர்த்தி திருமகன் எழுதுறார். இவர் பேரு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சி ராஜகோபாலாச்சாரி அவங்க அப்பா பேரு. சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னம்னா இவர் கிடையாது. சக்கரவர்த்தி திருமகன் சொன்னா சக்கரவர்த்தி ராஜா, ராஜாவுடைய மகன் ராமன், ராமாயணத்தை அப்படி எழுதுறார். அதுக்கப்புறம் வியாசர் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை எழுதுறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பகவத்கீதையை படிச்சுட்டு கண்ணன் காட்டிய வழி அப்படின்னு அதை ஒண்ணு எழுதுறார். இப்படி வந்து இலக்கியத்துல இன்னொன்னு மது ஒழிப்பு இவரோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன். மதுவுக்கு ஏன் இப்படி அடிமையா இருக்கீங்க, விமோச்சனம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதுறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு என்னன்னா 54 ஒரு பாரத் ரத்னாவை கொடுத்துடுறாங்க. 54 ஆனாலும் என்னன்னா வெளியே வர்றாப்புல 57 காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது 1959 சுதந்திர கட்சி ஆரம்பிக்கிறார். 57 ஆரம்பிக்கப்படக்கூடிய காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நடுவுல ஒரு டெமோக்ரஸி போட்டு விட்டு, ஏன்னா நேரு மட்டும் தான் இருக்காரு, அங்க டெமோக்ரஸியா இல்ல அப்படின்னு சொல்லி நடுவில் டெமோக்ரஸி போடுவார். இந்திய தேசிய டெமோக்ராட்டிக் காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறார் 57. அது ஒண்ணு வெற்றி பெறவில்லை. 59 சுதந்திரா கட்சி. இந்த சுதந்திரா கட்சி டிஎம்கேவுக்கு ஆதரவு தெரிவித்தார். அண்ணாதுரையும் பயன்படுத்துகிறார். அண்ணாதுரையுடைய கூட்டணியில் சேர்ந்து கொண்டு எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டையில் அமர்த்தி விட்டுத்தான் மத்த வேலை அப்படின்னு சொல்லி முனைப்போட அவர் வந்து வேலை பார்த்திருக்கார். 1967 டிஎம்கே வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. அதனாலதான் இவரை சாணக்கியர் அப்படின்னு சொல்றாங்க. பட் 1972 வந்து இறந்து போயிடுவார். இவர் பார்த்தோம்னா 1878 பிறக்கிறாரு. 1900 இவர் வந்து பார்த்தோம்னா சேலத்து மாம்பழம், சேலத்துல அட்வொகேட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. லைஃப்ல எல்லாமே கிடைச்சிருக்கு. அட் ஏஜ் ஆஃப் 22 he has everything. எப்ப போராட்டத்துக்கு வர்றாரு? 1917 தான் போராட்டத்துக்கு வர்றாரு. இன்னொன்னு தன்னுடைய மகளான லட்சுமியை மகாத்மா காந்தியினுடைய மகனான தேவதாஸ் காந்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்போ மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரி, அவ்வளவு பெரிய ஆளு. இவரு 1930 நடந்து போகும் பொழுது என்னாச்சுன்னா தஞ்சாவூர் கலெக்டர் தோரன், அதுவும் கேட்டாங்க. தோரன் வந்து இப்படி நம்ம நாட்டாம படத்துல தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல, யாரும் 18 வருஷத்துக்கு இவங்களுக்கு வந்து அண்ணன் தண்ணி கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, அடைக்கலம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அவர் உத்தரவு கொடுத்திருக்கான். அதையும் மீறி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. போற வழியில எல்லாம் பட்டாசு வெடிச்சு வரவேற்று நெற்றியில் திலகம் விட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்கப்பட்டது. ராஜகோபாலாச்சாரி இங்க திருச்சியில இருந்து கிளம்பும் பொழுது அவருடைய நெத்தியில் திலகமிட்டவர் டிஎஸ்எஸ் ராஜனுடைய மகள். அடுத்து ராஜகோபாலாச்சாரி நடந்து போற வழியை கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா திருச்சி அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்க்கும் பொழுது தஞ்சாவூர், திருச்சிக்கு அடுத்து தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு அப்புறம் கும்பகோணம்,
கும்பகோணத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்னா மன்னார்குடி. இந்த மன்னார்குடி கும்பகோணம் எப்படி ஞாபகம் வைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டம். ஏதாவது ஒரு கோடு வேர்டு வைக்கணும். முதல்ல கும்பகோணம் வருமா இல்ல மன்னார்குடி வருமா? அப்பதான் பார்த்தேன் இந்த கூமாவட்டி ரீல்ஸ். கூமாவட்டின்னு சொல்லும்போது கும்பகோணம் மன்னார்குடி நமக்கு ஒரு கூமா. கும்பகோணம் மன்னார்குடி. அப்ப திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி கடைசியா. இந்த ஆர்டர்ல அவர் வந்து போயிருக்காரு. அப்ப 5 இடம் இருக்கு. இதுல ஒண்ணு இல்ல. அது என்னன்னா கும்பகோணத்துக்கு அடுத்து மன்னார்குடி வருது. அடுத்தது ராஜகோபாலாச்சாரி. இந்த பட்டப்பெயர் கேக்குறாங்க. இவர் தட்சிண காந்தி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது ஈவேராவுக்கு வந்து தமிழ்நாட்டின் ரூசோ. தென் ஜார்ஜ் ஜோசப் ரோசாபுதுரை என்று அழைக்கப்படுகிறார். சத்தியமூர்த்தி வந்து பார்த்தோம்னா வெள்ளி நாக்கு நாவலர். சத்தியமூர்த்தி வந்து பார்த்தோம்னா சத்தியமூர்த்தி சாகர் பூண்டி நீர்த்தேக்கம் அமைய காரணமானவர். சென்னையினுடைய மேயரா இருந்திருக்கார். இவருக்கு வேணா 1937 முதலமைச்சர் ஆக்கி இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் பதவியாவது கொடுத்து வந்திருக்கலாம். ஆனா கொடுக்கல. இவர் என்னன்னா வெள்ளை நாக்கு நாவலர்னா தமிழ் மட்டும் இல்ல, இங்கிலீஷ்லயும் சூப்பரா பேசுவாராம். அப்ப 1919 மாண்டேக செம்ஸ்போர்ட் ரிப்போர்ட் வந்தபோது அது சம்பந்தமா இங்கிலாந்து போய் நம்மளுடைய விளக்கம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி யார் அனுப்பிச்சு வைக்குதுன்னா சத்தியமூர்த்தி அனுப்பிச்சு வைக்குது. காங்கிரஸ் அலுவலகம் தமிழ்நாட்டுல சத்தியமூர்த்தி பவன் இவர் பேர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல 1925ல காங்கிரஸ் கட்சியில நம்முடைய மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ சுயராட்சி கட்சி சிஆர் தாஸ் மோதிலால் நேரு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுயராட்சி கட்சியில இவர் இருக்கார். சுயராட்சி கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு திரும்ப போய் இங்கிலாந்துக்கு போயிட்டு அனுப்பிச்சு இங்கிலீஷ்காரர் மாதிரியே பேசக்கூடியவர். அதனாலதான் அவர் வெளிநாட்டு நாவலர் சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி. ஜார்ஜ் ஜோசப் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரோசாபுதுரை என்று அழைக்கப்படுவார். அடுத்து ஒரு கிரானாலஜி. வேதாரண்யம் சத்தியாகிரகம் 1930. வைக்கம் பார்த்தோம்னா 1924. ஜார்ஜ் ஜோசப் இப்ப கூட குரூப் அண்ட் பிலிம்ஸ்ல கேட்டாங்க. ஜார்ஜ் ஜோசப் தான் பெரியார் கூப்பிடுவார். ஜோசப் வந்து ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுனால ஒரு இந்து கோயிலுக்குள்ள போற போராட்டத்தை நீங்க நடத்த வேண்டாம் அப்படின்னு காந்தி சொன்னார். அப்போ வந்து என்னன்னா பெரியார கூப்பிடுறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன இந்து தானே வேணும், நம்மால் இருக்காருன்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. பெரியாருக்கு வைக்கம் வீரன் என்ற பட்டம் கொடுக்கிறவர் திருவிக்கா. அடுத்து ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன். இந்த சம்பவம் பண்ணதுன்னா ராஜகோபாலாச்சாரி. 1937 தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானோடனே உன்னை என்னன்னா இந்திய கட்டாய கல்வியாக்கணும்னு அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பு தான் பெரியாரையும் அண்ணாவையும் ஒரே ஜெயிலில் அடைக்க வச்சு அந்த இடத்துல 2 பேர்த்தையும் ஒண்ணாக்குது. அது மட்டும் இல்ல மது விலக்க கொண்டு வர்றாரு. மது விலக்குன்னா என்ன? இனிமே தமிழ்நாட்டுல லிக்கரே கிடையாது, சாராயம் ஒழிப்பு. அப்ப சாராயம் ஒழிச்சா வருமானத்துக்கு எங்க போறதுன்னு பார்க்கும்பொழுது அதுக்கு பதிலாகத்தான் விற்பனை வரியை முதலாக அறிமுகப்படுத்துகிறார். சேல்ஸ் டாக்ஸ் அறிமுகப்படுத்துறாரு. இன்னொன்னு என்னன்னா ராஜகோபாலாச்சாரி தன்னுடைய கொள்கைகளை மாத்திக்கிறவரா இருக்கார். சாணக்கியர், அரசியல் சாணக்கியர். 37ல நமக்கு வந்து என்னன்னா இந்திய திணிக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரி 1965ல 65 பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன்ல நமக்கு பாட்டு 17. அந்த 17வது பகுதியில ஆர்டிகல் 343 ஹிந்தியை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லுது. அந்த ஹிந்தியை ப்ரமோட் பண்ணு சொல்லக்கூடிய அந்த பகுதியை கிழிச்சு அரபிக்கடல்ல வீசணும் அப்படின்னு சொல்றவர் ராஜகோபாலாச்சாரி. இந்த கேள்வியை கேட்டா கண்டிப்பா நம்ம அவரை சொல்ல மாட்டோம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது அரசியலமைப்பினுடைய பகுதி 17 கிழித்து அரபிக்கடலில் வீச வேண்டும் என்று சொன்னவர் அப்படின்னு கேட்டா நம்ம முதல் ஆப்ஷன் பெரியார் இருக்காரான்னு பார்ப்போம், இல்லைன்னா அண்ணாதுரையை பார்ப்போம், இல்ல கருணாநிதி இருக்காரான்னு பார்ப்போம். கண்டிப்பா ராஜகோபாலாச்சாரி அடிக்க மாட்டோம். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்தி வந்து எப்படி அங்க ஆங்கிலம் நீங்க அந்நியமா பாக்குறீங்களோ அது மாதிரிதான் எங்களுக்கு ஹிந்தி. ஏன்னா இவர் டிஎம்கே கூட இருக்காரு 65ல. எவர் சின்ஸ் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்னன்னா லாங்குவேஜ் கமிஷன் 1955லே போட்டிருக்காங்க. பிஜி கர்ரு அந்த லாங்குவேஜ் கமிஷன் ரிப்போர்ட் அப்பயே அவர் சொல்லியிருக்காரு, ஏங்க நீங்க இந்தியை வந்து திணிக்க கூடாது அப்படின்ட்டு. அடுத்து கேப்லான் இருக்கு. காமராஜர் திட்டம் அப்படின்னா 1963 இளைஞர்கள் பதவியில் இருக்கணும். வயதானவர்கள் வந்து பார்த்தோம்னா கட்சிக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம தானே பதவி விலகிறார் காமராஜர் 63ல. காமராஜர் பதவி விலகுது அரசியல் தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு பெரியாரே சொல்றாரு. கேப்லான் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு, கேப்லான். அதே மாதிரி சிஆர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர் பிளானை பொறுத்த வரைக்கும் 1944ல ராஜகோபாலாச்சாரியும் ஜின்னாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை. ராஜகோபாலாச்சாரி பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிற டிமாண்ட் சரிதான் அப்படிங்கிறார். ஸ்டாபோர்டு கிரிப்ஸோட ரிப்போர்ட் சரிதான் அப்படிங்கிறார். காந்திக்கும் நமக்கு ராஜகோபாலாச்சாரிக்கு ஒத்து போகாம போனதே இந்த இடத்துலதான்.
அதனாலதான் காந்தி இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து கவர்னர் ஜெனரலா வச்சிருந்தாங்களே தவிர 1950 அவர் குடியரசுத் தலைவர் ஆக்கல. கொஞ்ச நாள் ஜவஹர்லால் நேரு ஒரு 10 மாசத்துக்கு பக்கம் உள்துறை அமைச்சரா ராஜகோபாலாச்சாரி வச்சிருந்திருக்காரு. இருந்தாலும் 2 பேத்துக்கு இடையில கருத்து வேறுபாடு. அங்க நேரு கூடயும் ஒத்து போக முடியல. இங்க வந்து இருக்கக்கூடிய காமராஜர் மத்தவங்க கூடயும் ஒத்து போக முடியல. அதுக்கப்புறம் வெளியே வந்து விரக்தி ஆயிட்டா டிஎம்கே நான் கொண்டு வந்து பவர்ல உட்கார வைப்பேன்னு உட்கார வச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய வயசு முடிஞ்சு போச்சு. சோ 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. அடுத்த பார்ட்ல நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.